நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ஆன்மீக பாடல்களின் அணிவகுப்பாய் சுறுசுறுப்பாய் கணீர் என்ற குரலில் ஐயா வேலவன் சங்கீதா அவர்கள் இனிமையாக வழங்கினார்கள். அவர்களை திருநெல்வேலி பாசப்பறவைகள் பட்டிமன்ற குழுவினரின் சார்பில் எங்கள் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்து மகிழ்கிறோம். அடுத்ததாக ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் தேவை கல்வியா செல்வமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனை பட்டிமன்றம் உங்கள் முன்னிலையில் அரங்கேறுகிறது. தொடர்ந்து நீங்கள் அதற்கு ஆதரவு தந்து ரசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துவக்கமாக வடிவேலு முருகன் அவர்களின் ஒரு பாடலை நாதஸ்வரமாக அவர் கொடுக்கிறார். அதையும் கேட்டு மகிழுங்கள். அப்படியெல்லாம் ஜோரம் ஒரு முறை கை தட்டுங்க பாப்பா. அப்படிதான் 2 தடவை எனக்கு இந்த மேடையில் ஒரு வாய்ப்பு கிடச்சி முருகனை பற்றி ஒரு பாடல் பாடணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாசப்பறவைகள் குழுவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றி. நன்றி 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 நன்றி. அருமையாக இசையமைத்த நெல்லை வடிவேல் முருகன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது பட்டிமன்ற குழுவிற்கு ராஜேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் அதிபர் சார்பிலே பொன்னாடை போர்த்தப்படுகிறது. முதலாவதாக பட்டிமன்ற நடுவர் கவிஞர் மித்ரா வள்ளிமணாளன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவளுக்கு வயசு 70 வயசு. இந்த வயசுலேயும் நல்ல கம்பீரமாக தினமும் ராணினா காலேஜில் கடை அங்கே போயிடுவாங்க. அப்புறம் ஸ்டுடியோ பார்த்துக்கிறாங்க, பட்டிமன்ற நிகழ்வுகளும் செய்கிறாங்க. ஆக இந்த அளவிற்கு ஒரு அற்புதமாக இந்த வயசில் ஒரு ஆர்வத்தோடு பொதிகை கவிஞர் மன்றத்தையும் நடத்துகிறாங்க. அடுத்து சகோதரி மீனாட்சி நடராஜன் அவர்களுக்கு சகோதரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். சுபகலா சுபகலா அவர்கள் செல்வி சுபகலா அவர்கள் மீனாட்சி நடராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அதே போல் வன்னை ஜெயராஜ் அவர்களுக்கு இப்போ மீனாட்சி நடராஜன் சுபகலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார்கள். ராஜேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் அதிபர் சார்பிலே இந்த அருமையான பட்டிமன்றத்தை வழங்குகிறார்கள். சொல்லரங்கத்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அதே போல் வன்னை ஜெயராஜ் அவர்கள் நம்ம உக்கரங்கோட்டை மணி இந்த பட்டிமன்றத்துக்கே மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து நல்லா செஞ்சு மிக ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ரேடியோ திருப்பினா அவள் பேர் தான் வரும். உக்கரங்கோட்டை மணி, கால்வாய் நாராயணன், நீங்கள் பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேருமே அங்கே ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறாங்க. அருமையாக பல பொதுப்பணிகள், ஆன்மீக பணிகள், பிறகு வாசுகின்னு ஒரு மன்றம் வச்சுருக்கீங்களா, வாசுகி என்ற ஒரு மன்றம் வச்சு பல நற்பணிகள் எல்லாம் செய்து வர்றாங்க ரொம்ப அற்புதமாக. அதே போல் வன்னை ஜெயராஜ் அவர்கள் இப்போது புதிதாக வந்த ஆன்மீக பேச்சாளர், ரொம்ப அற்புதமாக அன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேசினாங்க. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. உங்கள் பேர் நடராஜன். அவள் பேர் கீபோர்டு நடராஜன் அவர்களுக்கு தபேலா கீபோர்டு வாசிக்கின்ற திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பல கச்சேரிகளுக்கு அற்புதமாக வச்சுருப்பாங்க. ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அது மாதிரி தபேலா மாஸ்டர் திரு நடராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி படுகின்றது.
அடுத்து பல கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் அற்புதமாக நடத்துகின்ற வடிவேல் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து வடிவேல் முருகன் அவர்களுக்கு உக்கரன்கோட்டை மணியண்ணன் ஒரு பொன்னாடை பண்ணிக்கிறார்கள். அடுத்து சாலை குமாரசாமி கோவில் சஷ்டி திருவிழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளின் கலை நிகழ்ச்சிகளின் ஒருங்கிணைப்பாளர் திரு கந்தகுமார் அவர்களுக்கு ராஜேஷ் எலக்ட்ரிக்கல் சார்பில் பாசப்பறவைகள் பட்டிமன்ற குழுவின் தலைவர் திரு உக்கரன்கோட்டை மணி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா மித்ரா வள்ளிமணாளன் அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. வாழ்க நலமுடன் என்றும் தமிழுடன். தாய் தமிழே வணங்குகிறேன், அணியே அணியின் சிறப்பை வணங்குகின்றேன். நானாட சதையாட நானிலம் சதராட ஏனாட எதிராட தேனினம் பறந்தாட பன்னாட கதிராட பாலரசி பந்தாட பல்லாட பரிந்தாட பாமகளும் தானாட என்னாட எழுத்தாட கண்ணாட கருத்தாட சொல்லாட சுவையாட பூத்த பொன் மலராட பெண்ணாட பெருமையாட ஏற்றனல் கவிபாட இமையாட எழிலாட காத்த கண் மலராட தளிராட தமிழாட தாண்டவம் புரிந்தாட புதிராட புழுவாட தூண்டிலில் மீனாட பதிராட கருவாட பாண்டியன் தமிழாட என்னாவில் தவழுவாய் அன்னை காந்திமதி தாயே. இன்றைய நிகழ்ச்சி பட்டிமன்றமாக நடைபெறுகின்றது. திருக்கோவிலின் கூடுதல் பொறுப்பு வகிக்கின்ற செயல் அலுவலர் திரு யஜ்ஞசங்கரநாராயணன் அவர்களே, தக்கார் சக்கரையம்மாள் அவர்களே, கலையரங்கு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் கௌரவ புலவர் நல்லாசிரியர் புலவர் கந்தகுமார் அவர்களே, பட்டிமன்றத்தை செவிமடுக்க வந்த ஆண்டோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து உபயதாரராக நன்கொடை வழங்கிய ராஜேஷ் எலக்ட்ரிக்கல் அவர்களையும் வணங்கி என்னுடைய பட்டிமன்றத்தினை ஆரம்பிக்கின்றேன். பக்தி பாடலுடன் இந்த பட்டிமன்றத்தினை ஆரம்பிக்கின்றோம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்கம் வெள்ளி பவழ முத்து பவழம் தெய்வானே, தங்கம் வெள்ளி பவழ முத்து பவழம் தெய்வானே, வாங்கிக் கொண்டாள் தாங்கிக் கொண்டாள் முருகப் பெம்மானை, வாங்கிக் கொண்டாள் தாங்கிக் கொண்டாள் முருகப் பெம்மானை, முருகப் பெம்மானை. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை, நெருங்கி செல்லுங்கள் முருகனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை, நெருங்கி செல்லுங்கள் குமரின் ஊரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா.
அரோகரா அரோகரா. நன்றி, வணக்கம். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் தேவரிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே முருகா, வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்வா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே முருகா, அருள் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே முருகா, உன் அதிகாரமே. முருகா உன் அதிகாரமே. முருகா உன் அருள் வேண்டுமே. கற்பூர நாயகியே கனகவல்லி, கற்பூர நாயகியே கனகவல்லி,
வாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கியம் எனக்கு. மீன்காரன் வீடெங்கும் மீன் வாசம் இருக்கு. அடி மீனாட்சி நீ வந்தா நெய் வாசம் அடிக்கும். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா. ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா. ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா. பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரலே. ஆடி பார்த்து புட்டேன் பிள்ளை முகம் தேடி வரலே. பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரலே. ஆடி பார்த்து புட்டேன் பிள்ளை முகம் தேடி வரலே. பேச்சுப்படி பொங்கலுன்ன இங்க வரலே. பேச்சுப்படி பொங்கலுன்ன இங்க வரலே. நான் மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன். நான் மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா. ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு விட்டு போடியம்மா. சீக்கிரத்தில் காட்சி தந்த தெய்வ நாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வ நாயகி. சீக்கிரத்தில் காட்சி தந்த தெய்வ நாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வ நாயகி. பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா. பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா. இந்த பாவி மகம் வீட்டிலே வை போரடியம்மா. இந்த பாவி மகம் வீட்டிலே வை போரடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா. ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா. ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா. பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா. தமிழ் ஞான பழம் நீயப்பா. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா. தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாய் அருளோடு பொருள் கூறும் பழம் நீயப்பா. ஞான
கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடினும் கருணையன் கடலே, அருமறை தேடினும் கருணையன் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே. கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். கந்தனே உன்னை மறவேன். கந்தனே உன்னை மறவேன். நீங்க எல்லாரும் என்ன பாடுறது? இப்ப நானும் ஒரு பாட்டு பாட வேண்டாமா? நீ எல்லாம் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை, முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லை, முருகா முருகா முருகா. தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், தாயாய் நன்கு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், திருவேணியின் உள்ளம் நிறைந்தாய், நாயேனும் நாளும் நல்லவனாக, நாயேனும் நாளும் நல்லவனாக, ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய், ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய். நீ என்னால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ என்னால் தெய்வமில்லை. வாயார பாடி மனதார நினைத்து வணங்கிடவே எந்தன் வாழ்நாடு இன்பம், வாயார பாடி மனதார நினைத்து வணங்கிடவே எந்தன் வாழ்நாடு இன்பம், தூயா
வாழ்த்தோட பட்டிமன்றத்தை ஆரம்பிப்போம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு பக்தி நெறி தழைத்தோங்க பெரிதும் தேவை கல்வியா செல்வமா. பட்டிமன்றம் பக்தி நெறி தழைத்தோங்க பெரிதும் தேவை கல்வியா செல்வமா. கல்வி என்ற அணியின் கீழ் சொல்லரசி, நாவுக்கரசி, மீனாட்சி நடராஜன் அவர்களும், மெல்ல பேசி தன் வெல்ல பேச்சால் வெல்பவர் வானொலி நேயர் வண்டை சேராஜ் அவர்களும் வாதிட இருக்கின்றார்கள். செல்வம் என்ற தலைப்பில் பட்டிமன்ற பேச்சாளர், பாசப்பறவைகள் பட்டிமன்றத்தினுடைய நடுவர், வாசுகி வளர்கல்வி மன்றத்தினுடைய அமைப்பாளர், பகுத்தறிவு சிந்தனையாளர் உக்கரங்கோட்டை மணி அவர்களும் அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணியாற்றி தற்போது கல்லூரி படிப்பை முடித்து அம்பையிலிருந்து வந்து இங்கு வாதிட வந்திருக்கின்ற அம்பை சுபகலா அவர்கள். பக்தி நெறி தழைத்தோங்க பெரிதும் தேவை கல்வியா செல்வமா. இது இவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னு தெரியல. இப்படித்தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அதிகாரி இன்ஸ்பெக்டர் வந்து உள்ள நுழைகிறார். வந்து ஒரு கிளாஸுக்குள்ள போறாரு. போன உடனே ஒரு யானை படம் வரைஞ்சத படத்தை தூக்கி இது என்னதுன்னு பிள்ளைகிட்ட கேட்குறாரு. பிள்ளைகள்லாம் சொல்லிச்சு யானை யானை யானைன்னு ஒவ்வொரு பிள்ளை எல்லாம் சொல்லுது. ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சான், இது யானை இல்லை அப்படின்னா. எப்படிப்பா சொல்ற, யானை இல்லைன்னு எப்படி சொல்ற அப்படின்னு அவர் இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. இது யானை இல்லை, யானையினுடைய படம் அப்படின்னா. இன்னொரு கேள்வி கேட்டார், சிக்கன் குனியா காய்ச்சல் எப்படி வருது அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொன்னா சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது குனியாம இருந்திருக்கான், அதான் சிக்கன் குனியான்னு வந்தது அப்படின்னா. ஒரு நாள் வாத்தியாரு தெருவுடைய வந்துகிட்டு இருக்காரு. பையன் பாலத்து மேல உட்காந்துட்டு தன்னுடைய செருப்பை எடுத்து கடிச்சுக்கிட்டு இருக்கான். வாத்தியார் அங்கிருந்து வாராரு. என்னடா இது, செருப்பை பையன் கடிச்சுக்கிட்டு இருக்கானே, என்னன்னு தெரியலேன்னு. என்னடா செருப்பை கடிச்சுக்கிட்டு இருக்கிய, ஏன்டா செருப்பை போட்டு கடிக்க அப்படின்னு நான் வாத்தியார் கேட்காரு. அதுக்கு அவன் சொன்னா, செருப்பு என்ன கடிச்சிட்டுது, அதனால நான் அவனை கடிச்சிட்டுதேன் அப்படின்னா. அப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ நம்முடைய கல்வியினுடைய சூழ்நிலைகள் வந்து இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. மாணவர்கள் வந்து திறமைசாலிகள், திறமையாக பதில் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த காலத்தில் ராமலிங்க அடிகளார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எழுதார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், இந்த பாடத்தை பாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராமலிங்கம் எந்திரி, இந்த பாட்டை சொல்லு பாப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்? இல்லை நீங்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு அது பிடிக்கலை, அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. பின்ன எப்படிப்பா சொல்லணும், சொல்லு அப்படிங்க. அதனால அவர் எந்திரிச்சு சொன்னார், ஒருமையுடன் இடது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும். எப்படி அருமையாக கேட்காரு. ஒருமையுடன் இடது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இப்படி நினைங்க. படிக்கும்போது அந்த ஆண்டவனையும் நினைச்ச மாதிரி ஆச்சு, நம்ம பாடம் படித்த மாதிரி ஆச்சு. இதான் அந்த காந்திஜியுடைய இதை படத்தை போட்டு, இந்த குரங்கு படத்தை போட்டுவாங்க தெரியுமா, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே, தீயவை பார்க்காதே அப்படின்னு வருது. இதுக்கு அந்த பையங்க என்ன சொல்கிறாங்க, தீயவை பார்க்காதேன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் நல்லதை எப்போப்பா பார்க்குறது அப்படிங்க. சரி, தீயவை கேட்காதேன்னு சொல்லிட்டீங்க, நல்லதை நான் எப்போ கேட்கறது? பேசாதேன்னு சொல்லிட்டீங்க, நான் நல்லதை எப்போ பேசுறது?
மாணவர்களுடைய ஒரு இப்போ வளர்ச்சி எனக்கு அப்படிலாம் எனக்கு பாடம் சொல்லி தராங்க, இப்படி நீங்கள் சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்வி வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிருக்குது. மாணவர்கள் குறையே சொல்லக்கூடாது, கேள்வி கேட்காங்களேன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. கல்வியான அந்த அளவுக்கு வளர்ச்சி. இப்போ இவங்க செல்வத்தை பற்றி பேச வர்றாங்க. வரகுண பாண்டியன் சொல்லி ஒரு பாண்டிய மன்னன் அவர் நகர்வலத்துக்காக போகிறார். நகர்வலத்துக்கு போகும்போது சாயந்தர நேரம் ஒரு 6 மணி அப்படி எடுத்துக்கூடிய நேரம் இவர் போய்கிட்டு இருக்கார். போகும்போதே அந்த குளக்கரை வழியாக போய்கிட்டே இருக்கும்போது அந்த குளத்தில் இருந்து இப்படி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, தவக்கா சத்தம். இந்த தவக்கா சத்தத்தை கேட்டு இவருக்கு வரவண பாண்டியனுக்கு என்ன கேட்டது? அரகுரா அரகுரா அரகரா 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 அரகரான்னு சத்தம் கேட்டிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணார்? பாண்டிய மன்னன் மந்திரியை கூப்பிட்டார். ஆஹா, குளத்துக்குள்ள அரகரா அரகரா அரகரான்னு சத்தம் கேட்குது, ஆனால் அங்கே சிவனடியார்கள் இருந்து சத்தம் ஓடுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் உடனே அதில் நம்ம தானிய கிட்டங்கில் இருந்து கேழ்வரகு, அரிசி, கோதுமை எல்லாம் வளர்ந்து அந்த குளத்தில் வளர்ந்து தட்டுங்க அப்படிங்கிறார். என்ன சாமி, என்ன மண்ணா இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் சந்தேகமாக கேட்குறார். இல்லை, அது சிவனடியார்களுடைய சத்தம். ஆகவே அந்த அடியார்களுக்கு நாம் செல்வம் இருக்கின்றவர்கள், அந்த அடியார்களுக்கு நாம் செய்வோம் என்று சொல்லி குளத்தில் வந்து தட்ட சொல்ல அவர் சொன்னபடி எல்லாம் அப்படி குளத்தில் வந்து தட்டினாங்க. இப்போ பாருங்க, செல்வம் சம்பாதிக்கக்கூடியவனே மழை மாதிரி ஏசுதான். தொம்முன்னு வீட்டில் சத்தம் கேட்டுது. என்னடா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி மனைவி கேட்கா, அம்மக்காரி கேட்கா. அதுக்கு பையன் சொல்லுதான், எப்பா அம்மா ஏணி விழுந்துட்டுது அப்படிங்க. என்னடா ஏணி தூக்கி வை, அப்பாவை தூக்கி வைக்க சொல்லு அப்படிங்க. அப்பா மேலே தானே ஏணி விழுந்துருச்சு அப்படிங்க. அப்படியா, சவன் தொலையுது அப்படிங்க. அப்போ பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம். அந்த சம்பாதிக்கக்கூடியவனை இப்போ வாயார ஏசுதாங்க. பாருங்க, பக்திக்கு கோயிலுக்கு வராங்களே, கோயில் ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் வாங்கியிருந்தார் ஒருத்தர். தேங்காய் வாங்கிட்டு தேங்காயை தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இது பக்கத்தில் வந்து சொல்லி, என்னடா இவன் தேங்காயை வாங்க மாட்டான் அவளுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவரு கொட்டு 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 தட்டிக்கிட்டே இருக்காரு. என்னங்க, அர்ச்சனைக்கு வந்து முத்தின தேங்காய் தான் உகந்ததா அப்படின்னு கேட்காரு. அந்த பக்கத்தில் வந்து அவன் கேட்கான். அவன் சொன்னான், அதுக்கு இல்லைப்பா, சட்னிக்கு முத்தின தேங்காய் தான் உகந்தது அப்படிங்க. பாருங்க, சாமிக்கு தேங்காய் வாங்கும்போதே சட்னிக்கு தேங்காய் இருக்கான்னு சொல்லி அவன் கேட்கான். இப்படி காலம் போய்கிட்டு இருக்குது, கல்வியும் போய்கிட்டு இருக்கு, பக்தியும் போய்கிட்டு இருக்கு. பிருகுண்ட முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் வந்து பெரிய பக்திமான். அந்த முனிவர் வந்து சிவனை வந்து வணங்காமல் இருந்த நாளே கிடையாது. ஆனால் அவர் வணங்குறா இருந்தா சிவனை மட்டும்தான் வணங்குவார், பார்வதி தேவியை ஒதுக்கி வச்சிருவார். இப்படி வந்துக்கிட்டே இருந்து இது பண்ணார். இவர் பார்வதி பார்த்தா, என்னடா சிவனை மாத்திரம் வணங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கோபம் வந்துச்சு. உடனே சிவனும் சக்தியும் ஒன்றா சேர்ந்தாச்சு, அர்த்தநாரீஸ்வரர் ஆயாச்சு. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போ இவர் முனிவர் எப்படி சுற்றுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒன்றா சேர்ந்து உட்காந்தாச்சு. பார்த்தா முனிவர் பார்த்தாரு, ஆஹா இந்த வேலையாக செய்கிறீங்க. முனிவர் தான் ஏற்கனவே அந்த உருவம் மாத்திர இது உண்டை. உடனே டக்குன்னு வண்டா மாறிட்டார் முனிவர். இப்படி வண்டா மாறி பார்வதிக்கும் பரமேஸ்வருக்கும் ஓடையில் அப்படியே ஒரு துவாரத்தை போட்டு அப்படியே சுற்றி வந்தார். பார்க்கலாம் சிவபெருமான. இது பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு பிருகுண்ட முனிவரை கூப்பிட்டார். ஏய், நீ என்ன சிவநம்பத்தில் நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற? என்னை நீ சக்தி தேவி என்னை நீ கும்பிடலையே, அதனால் நீ சக்தி பூரா இழக்க கடவாயின்னு சொல்லி சாபம் விட்டுறதா பார்வதி. உடனே சக்தியெல்லாம் இழந்து அப்பா சிவனே சிவனே அப்படின்ட்டு வாரார். அப்போ சிவன் சொன்னார், எப்பா சக்தியும் என் கூட தானே இருக்குது, சிவனும் நான் தானே, ரெண்டு பேரும் ஒன்று தானே,
இது உனக்கு உன்னுடைய அறிவுக்கு ஏன் எட்டலை சாமி? நான் அதை நினச்சி தானே நான் உங்களே சிவனும் சக்தியும் ஒன்றுன்னு சொல்லி தான் உங்களை நான் கும்பிட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிருகுண்ட முனிவர் சொன்னார். அதே மாதிரி இவங்களுக்கு கல்வியா செல்வமானு சந்தேகம் வந்துடுது. ஏன் சந்தேகம் வந்ததுன்னு தெரியல. இப்போ அவங்க சந்தேகத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல கல்வி என்ற அணியங்கில் வாதிட திரு மீனாட்சி நடராஜன் அவர்களை அழைக்கின்றேன். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்து நிழம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கல்வியா செல்வமா பக்தி நெறி தழைத்து ஓங்குவதற்கு உதவி செய்வது அப்படிங்கிற தலைப்புக்கு கல்விங்கிற தீர்ப்பை அளிக்க வந்திருக்கும் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, செல்வத்தை பற்றி பேச வந்திருக்கும் செல்வ சீமான் சீமாட்டியே, பின்னணி இசை இசைத்து எங்கள் குரலுக்கும் அதான் பெரிய வேடிக்கை. நாங்கள் பாடுற பாட்டுக்கும் இசை வாசிக்காங்க பாருங்க. உண்மையிலே அவங்கள பாராட்டணும் அவர். ஆனால் உங்களுக்கு இது தேவையாங்க? நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீங்கள் இது இப்படி கைதட்டுதீங்களா? உண்மைதான் என்ன? சரி, அதை பாராட்டணும். அவர்களையும் வணங்கி இங்கே அமர்ந்திருக்கும் கல்வியிலே சிறந்து செல்வத்திலே உயர்ந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரின் பாதார விந்தங்களையும் மானசீகமா வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கல்வி இல்லைன்னா இந்த காலத்தில் எதுவுமே செய்ய முடியாது. நடுவர் அவர்களே அங்கே என்ன பெட்டி கொடுக்கறதுக்கா பேசிட்டு இருக்கீங்களா? பெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதான் கேட்க. ஏன்னா செல்வமெல்லாம் வச்சிருக்கவங்க இப்படித்தான் பெரளி பண்ணுவாங்க. ஆனால் கல்வி அப்படி கிடையாது. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட இப்போ ஒரு 1000 ரூபா இருக்கு, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அது எப்படிங்க கொடுப்பேன்? என்ன இது கூட கொடுக்கப்படாதா? உங்க தலைமையில ஒரு பேச்சு பேச வந்திருக்கோம், 1000 ரூபா கொடுத்தா என்ன ஆகும்? நன்கொடையா கொடுக்க? நன்கொடையெல்லாம் வேண்டாம். நன்கொடை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது அந்த 1000 ரூபா எடுத்து நீங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பையில என்ன ஆகும்? 1000 ரூபா குறைஞ்சிரும். குறையுமா குறையாதான் நடுவர் அவர்களே? 10,000 ரூபா வச்சிருந்தா தான் எனக்கு 1000 ரூபா குறையும். இல்ல, ஓஹோ, லட்சக்கணக்கில் வச்சிருக்கீங்களா? சரி, அது அப்புறம் இன்கம் டாக்ஸ் காரங்கள்ட்ட போட்டு விட்டுறேன் நாளைக்கு. அதாவது நடுவர் அவர்களே, உங்களுடைய பணம் குறைந்து விடும். பணத்தை நீங்க என்னைக்கு அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது பணம் குறைந்து விடும். ஆனால் கல்வி அப்படி அல்ல. உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த கல்வி உயருமே தவிர ஒரு நாளும் குறைவு விடாது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவல தெள்ளிதின். அதாவது இந்த அன்னப்பறவை எப்படி நல்லதையும் அந்த பாலையும் தண்ணீரையும் அப்படி பிரித்து குடிக்கிறதோ அதே போல நல்ல நூல்களை தேடி பிடித்து கற்க வேண்டும். கல்வியினால ஆன்மீக நெறி எப்படி வளருது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது நாங்கள் செல்வத்துக்கு எதிரிகள் அல்ல. செல்வம் தேவை, ஆனால் செல்வம் மட்டுமே தேவைன்னு சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுதோம். கல்வி மட்டும் தேவைன்னு நாங்கள் பேசுவோம். ஏன் தெரியுமா நடுவர்களே? கல்வி இருந்தால் எல்லாம் தன்னால் ஓடியே வரும். கல்வி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை நடுவர்களே, குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை தான் உண்டாயிருக்கோம். ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் ஆயிருக்கும். டாக்டரை போய் செக்கப் பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வேலை நேராக போய் என்ன செய்வான்? அங்கே ஸ்கூலில் போய் அட்மிஷன் போடுவான். ஆமாம், ஸ்கூலில் அட்மிஷன் 4ஆவது மாதத்தில் போட்டால் தான் அந்த பிள்ளைக்கு 2.5 வயசு ஆகும்போது ப்ரீகேஜியில் இடம் கிடைக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் அப்படி. ஏன் உங்கள்கிட்ட தான் ரூபா நிறைய இருக்குல்ல, வீட்டிலேயே வச்சு எல்லாம் பார்க்க வேண்டியதானே? அது நடக்காத நடுவர்களே. ஏனென்றால் எல்லா விஷயங்களுக்கும் கல்வி தேவை. கல்வி இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அதுதான் உண்மை. ஆனால் அவங்க தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்தால் ரொம்ப மழை வேற பெஞ்சுதா, அதனால் குழம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் செல்வத்தின் அணியில் போய் உட்காந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் ஆன்மீக நெறியை வளர்த்தவர்கள் அரசர்கள். ஏன்னா எல்லா அரசர்களும் திருக்கோவில்களை நிர்மாணிக்காத அரசர்களே கிடையாது நடுவர் அவர்களே. எல்லா அரசர்களும் கண்டிப்பாக கோவில் கட்டியிருப்பாங்க. அது அவங்க உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு, பெருமாளா, முருகரா, சிவனா, சக்தியா, யார் இல்லை விநாயகரா, இல்லை ஐயப்பன், எல்லாரும் எல்லா அரசர்களும் கோயில்களை கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க. இந்த கோயில்களை கட்டி அதுக்கு அடுத்தாக்கில் என்ன தெரியுமா சொன்ன? சும்மா சாதாரணமாக நம்ம சாதாரண மனிதர்கள் கட்டும் வீட்டுக்கு என்ன செய்கிறோம்?
கிரகப்பிரவேசம் வைக்கிறோம், புது மனை புகுதல். அதுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு ஐயரை கூப்பிட்டு கணபதி ஹோமம் வளர்க்குறோம். அப்போ ஆண்டவன் வந்து குடியிருக்கும் அந்த ஆலயத்திற்கு பெரிய அளவில் கும்பாபிஷேகம், குடமுழுக்கு விழா நடத்துகிறார்கள். இந்த சிவன் சன்னதியில் ஒரு 10,000 ரூபா கட்டு, அம்பாள் சன்னதியில் ஒரு 10,000 ரூபா கட்டு, பிள்ளையார் சன்னதியில் ஒரு 5,000 ரூபா கட்டு. ஏன்னா பிள்ளையார் சின்னவரில், பிள்ளையார் முருகருக்குலாம் 5,000 ரூபா 5,000 ரூபா கட்டு. இப்படி நீங்கள் வச்சுட்டு போங்களேன், யார் வேண்டான்னா. ஆனால் அந்த கோமம் வளர்த்து அந்த ஐயர்லாம் வந்து, சிவாச்சாரியார்கள் வந்து அந்த மந்திரங்கள் ஓதி, அந்த மந்திரங்கள் அவங்க படிச்சிருக்கணும் நடுவர் அவர்களே. அந்த கல்வி அறிவு, அந்த மந்திரத்தினை பற்றிய அறிவு இருந்தால்தான், அந்த கல்வியை அவர்கள் கற்றிருந்தால்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும்? இங்கே வந்து ஹோமம் நடத்தி குடமுழுக்கு விழா நடத்தி நாம் எல்லாரும் போய் பூஜை பண்ணுற அளவுக்கு அந்த திருமேனிகளுக்கு உருவேற்றி, மருந்து சாத்தி உருவேற்றி இருப்பாங்க. உருவேற்றி நாம் கும்பிடுற அளவுக்கு செய்தாங்கன்னா அது அவர்களுடைய அறிவு. பணத்தை மட்டும் வச்சு என்ன செய்ய முடியும் நடுவர்களே? ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் பள்ளிக்கூடத்தில் வந்து கேட்கும்போது சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பணம் வேணும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு பணம். ஏன்னா ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் நாங்கள் நிறைய அறிவு சொல்லிக் கொடுத்தாச்சு, கல்வியை சொல்லிக் கொடுத்தாச்சு நடுவர்களே. அந்த கல்வியின் மூலமாகத்தான் அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுமே தவிர பணத்தின் மூலமாக கல்வி என்பது அது கல்வி அல்ல. பணத்தை வச்சே என்றைக்குமே பணம் வந்து ஒரு அளவுகோலே கிடையாது நடுவர்களே. ஏன்னா புத்திசாலித்தனம் வேணும். அதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும்? படிச்சிருக்கணும். ஒன்று அனுபவ கல்வி இருக்கணும், இல்லாட்டா ஏட்டு கல்வி இருக்கணும். இந்த 2 இருந்தால்தான் புத்திசாலித்தனம் இருக்கும். நடுவர்களே, அக்பர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய அரசர். அவரோட மந்திரி யாருன்னா பீர்பால். அவரும் ரொம்ப கெட்டிக்கார மனுஷன். இவங்க 2 ஒரு நாள் வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அக்பர் என்ன செஞ்சாருன்னா, வாழைப்பழத்தை தான் சாப்பிட்டுட்டு தோலியை வந்து பீர்பால் முன்னால் போட்டாராம். கூட என்ன ஆச்சுன்னா, பீர்பால் முன்னாடி ஏகப்பட்ட தோல், வாழைப்பழ தோல். இங்கே அக்பர் முன்னால் 1 2 தான் இருக்கு. சேவகன் ஒன்றும் கேட்க மாட்டான், வந்து ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறான். அப்போ இவர் சேவரை கூட்டு தந்ததே எல்லா பழங்களையும் இந்த பீர்பால் தான் சாப்பிட்டார் அப்படின்னு அக்பர். ஏன்னா அக்பருக்கு தெரியும் இவர் தன்னுடைய புத்தி கூர்மையினால் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்வார்னு. உடனே பீர்பால் சொன்னாராம், உண்மைதான், ஏன்னா நானாவது தோலை மிச்சம் வச்சேன், ஆனால் பழம் ரொம்ப சுவையாக இருந்ததனால் அந்த தோலையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டார் அரசர் அப்படின்னாராம். அப்போ எந்த அளவுக்கு அந்த புத்தி கூர்மை இருந்திருக்கணும். அந்த புத்தி கூர்மைக்கு என்ன காரணம்? அந்த கல்வி அறிவு நடுவர் அவர்களே. அந்த கல்வி இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும். இப்போ நம்ம ஊருக்கு பக்கத்தில் சிறுவைகுண்டம். இந்த சிறுவைகுண்டத்தில் பிறந்தவர் குமரகுருபரர். அவருக்கு சின்ன வயசில் அவர் பிறக்கும்போது அவரால் பேச முடியாத நடுவர் அவர்களே. அவரை யார்? முருகப்பெருமான் சந்நிதியில் முருகப்பெருமான் அன்னையின் அருளால் வேல் வாங்கி அவர் நாக்கில் ஓம்னு எழுத அவர் எப்பேற்பட்ட பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு தெரியுமா குமரகுருபரர். அதுபோக இந்துக்கள் தங்குவதற்காக காசியில் மடம் கட்டணும்னு என்ன செய்தாராம்? போறாராம் முகலாய மன்னர்கிட்ட. ஆனால் முகலாய மன்னருக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, அவருக்கு இந்துஸ்தானி. இவருக்கு தமிழ் தான் தெரியும். உடனே கலைமகளை நினைத்து, ஏன்னா முப்பெரும் தேவியரில் முதலாவதாக வருபவள் கல்விக்கு அரசி கலைமகள் தான். கல்வி சரஸ்வதி, லக்ஷ்மி, அதுக்கப்புறம் தான் பார்வதி. முதல்ல கல்வி தான் வேணும். கல்வி இருந்தால் மற்றது தன்னால் வந்துடும். அதே மாதிரி குமரகுருபர் என்ன செஞ்சாராம்? சகலகலாவல்லி மாலை பாடினார் நடுவர் அவர்களே. அதில் வந்து சொல்வார், அது பெரிய வெண்கொற்ற குடையின் கீழிருந்து ஆட்சி செய்யும் அரசர்களும் யாருக்கு பணி வாங்கலாம்? அந்த புலவர்களுக்கு, கல்வி அறிவில் சிறந்த புலவர்களுக்கு படிவார்கள். அந்த கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய கலைமகளே சகலகலா வல்லியேன் பாடி அந்த இந்துஸ்தானி மொழியை அறிந்து கொண்டு முகலாய மன்னன்ட்ட பேசி அந்த காசியை மடம் கட்டுறதுக்காக இடம் வாங்கினாராம். இப்படி எத்தனையோ கதைகள் இருக்கின்றன நடுவர் அவர்களே. அதாவது கல்விதான் சிறந்தது, கல்விதான் உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்குறோம். ஆட்சி தொல்லை, பூச்சி தொல்லை, எவ்வளவோ பார்க்குறோம். நம்ம கல்வி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், நீ என்ன படிச்சிருக்க கேட்காங்களா? கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பார்கள். படிப்பு இல்லை என்றால் அங்கே வேலை கிடையாது. படிக்கலைன்னா அதுக்கு தக்கனதான் உனக்கு வேலை கிடைக்கும். இன்றைக்கும் நம்ம இந்தியர்களை வந்து வெளிநாட்டில் அப்படி வாங்கன்னு தாங்குறாங்க. ஏன்? நம்முடைய இந்திய இளைஞர்களின் இளைஞர்களின்
கல்வி அறிவு, புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை. அதனால தான் வாங்க வாங்கன்னு நம்மளை வந்து வரவேற்காங்க. அந்த இவர் பெரிய வெளிநாட்டில் உள்ள ஒரு தொழிலதிபர் சொன்னாராம், எனக்கு ஒரு 10-15 இளைஞர்களை கொடுங்க, நான் என்னுடைய கம்பெனியை நான் விருத்தி பண்ணி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இளைஞர்களின் கல்வி அறிவும் திறமையும் இருக்கிறதுன்னா அவங்க படிப்பு தானே. சரி, இதெல்லாமே விட்டுருங்க நடுவர்களே. நீ என்னத்தையோ கல்வி அறிவுங்க, அயல் நாடுங்க, குமரகுருபரங்க ஒன்றுமே வேண்டாம். நாம் திருக்கோயிலுக்கு போகிறோம். திருக்கோயிலுக்கு போன உடனே என்ன செய்கிறோம்? சாமி கும்பிடுறோம். அந்த பூஜை நடக்கும் நேரத்தில் சிவாச்சாரியார் மந்திரம் சொல்வார். மந்திரம் சொல்லி முடிந்தவுடன் என்ன ஆகும் தெரியுமா? ஓதுவார், பஞ்சபுராணம் பாடுவார் நடுவர் அவர்களே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிப்பது நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமோ நம சிவாயவே. இந்த ஓதுவார்கள் பஞ்சபுராணம் பாடினாத்தான் அந்த பூஜை நிறைவு பெறும். அவங்க எப்படி பாடினாங்க? ஒன்று வழி வழியாக கேள்வி ஞானம், அப்படி இல்லை என்றால் தாங்கள் படித்த புத்தகங்களில் இருந்து எடுத்து படித்த பாடல்கள். நடுவர் அவர்களே, கல்வி இல்லை என்றால் தேவாரம் கிடைச்சிருக்குமா, திருவாசகம் கிடைச்சிருக்குமா, இதிகாசம் கிடைச்சிருக்குமா, புராணங்கள் தான் கிடைச்சிருக்குமா? கம்பர் என்ன எழுதினாரோ? கம்பர் ராமாயணம் எழுதினாருங்க. அப்போ கம்பர் எழுதணும்னா அவர் படிச்சிருக்கணும்ல. அதே மாதிரி ஒவ்வொரு இதுவர் கச்சியப்ப சிவாச்சாரிய என்ன எழுதியிருக்காருன்னா கந்த புராணம்னு சொல்கிறோம். அப்போ அவர் அதை படிச்சிருக்கணும்ல. இப்போ மற்றதே விட்டுதல்லுங்க. இந்தாருங்க, அவர் செல்வம் தான் வேணுமா, கையில் ஒரு 10 ரூபா நோட்டை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கலாம்ல, ஒரு தாளில் எழுதி கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு மேலே அந்த அம்மா. அப்போ நீங்கள் எழுதி கொண்டு வந்து படிப்பினால அதை வச்சு நீங்கள் அதை வாசித்து நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இங்கே வந்து செல்வம் செல்வம்னு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நடுவர், அதுக்கு தானே நடுவர்களே நாங்க கல்வேணியில இருக்கோம். நடுவர் அவர்களே, செல்வம் என்னைக்குமே ஒரு இடத்துல செல்வம் 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 அப்படின்னு செல்வம். ஆனால் கல்வி அப்படி கிடையாது. கல்வி வெள்ளத்தால் அழியாது, வெண்தணலில் வேகாது, கள்ளர்களால களவாட முடியாது. நீ படிச்சேல, நான் அதை திருடிட்டேன் சொல்லவே முடியாது. ஆனால் நீ வச்சிருக்க பணத்தை நான் எடுத்துட்டேன், திருடிட்டேன், அது சொல்லலாம். ஆனால் படித்த படிப்பையோ படித்த அறிவையோ நம்முடைய புத்தி கூர்மையோ, அவர் அங்க பாசப்பறவையில் ஒரு ஆள் சொல்லிட்டாரா, தட்ட சொல்லி அவர் சொல்லுவாரா? தட்டுங்க தட்டுங்க, எனக்கு அறிவு இருக்குல்ல, நான் கை தட்டு வாங்காம நான் எனக்கு கல்வி அறிவு இருக்குல்ல, எனக்கு இல்ல. நீங்க கல்வியா செல்வமான்னு தெரியாமலாம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கல்விதான் பெரிது, கல்விதான் ஆன்மீக நெறி வளர்வதற்கு. அதாவது இந்த இதெல்லாம் போடலாம், நிறைய ஜிகு ஜிகு தோரணங்கள், ஜிகு ஜிகு பந்தல்கள் எல்லாம் போடலாம். அதற்கும் அவருடைய கற்பனை அறிவை அவர் உபயோகப்படுத்த வேண்டும். பூமால அழகா கட்டிருக்காருன்னா அவருடைய தொழில் அறிவு, அதனால தொழில் கல்வி. ஆனால் கல்வி இல்லாமல் ஆன்மீக நெறி தொட்டு அன்றாடம் நம்முடைய வாழ்க்கைக்கும் கல்விதான் தேவை. செல்வம் அதன் பிறகுதான் வருகிறது என்று கூறி செல்வத்தை 2ஆம் இடத்திற்கு தள்ளி கல்விக்கே முதலிடம் கொடுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து பெறுகிறேன் விடை. வருகிறேன், வணக்கம், நன்றி. அப்பா, கடல் மடம் மாதிரி இழுத்து இருக்காங்க. ஆனால் பாயிண்ட் ஒவ்வொன்றும் நல்லா கொடுத்துருக்காங்க. குமரகுருவை பற்றி பேசினாங்க. அப்புறம் அந்த அன்னப்பறவை அவனுடைய தெளிவு, அந்த தெளிவை பற்றி பேசினாங்க. கல்வியினுடைய தெளிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. வேதங்கள் படித்த கல்வி அறிவு இருந்தால் தான் வேதங்கள்லாம் படிக்க முடியும். அந்த வேதங்களை ஓதுனா தான் பக்தி நெறியை கடைபிடிக்க முடியும். அதான் ஒரு நல்ல பாயிண்டாக வச்சாங்க இந்த குமரகுரு சுவாமிகள். வாய் பேசாமல் இருந்த சுவாமிகள் வாய் பேச வச்சது அந்த பாயிண்டெல்லாம் சொன்னாங்க. பிராணங்கள், கல்வி இல்லைன்னா பிராணங்களே இல்லை. கம்பர் ராமாயணம் பாடியிருக்கவே மாட்டார். இப்படி ஒவ்வொரு இதிகாசங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது. கல்வி அறிவு இருந்தால் தான் நமக்கு இந்த இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த அம்மா வாதிட்டு போயிருக்காங்க. இப்போ ஐயா வாரார் செல்வங்கிற அணியில் பேசுறதுக்கு. ஐயா உக்கரங்கோட்டையாரே வாருங்கள். தாயிற் சிறந்த கோவிலும்
தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சஷ்டி விழாவினுடைய பக்த கோடி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது பாசப்பறவை பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை செல்வ செழிப்போடு வழங்கியிருக்கின்ற ராஜேஷ் எலக்ட்ரிக்கல் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, நல்லதொரு பட்டிமன்றத்தை 70 வயதிலும் கூட தளர்ச்சி இல்லாமல் நடுவராக அமர்ந்திருந்து பாடலும் பாடுகிறார்கள். அவர்களுடைய பாதத்தை பொற்பாதத்தை தொட்டு வணங்கி என் அணியிலே வலு சேர்த்து பேச வந்திருக்கின்ற அன்பு சகோதரி அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, எதிரணியிலே கல்விதான் முக்கியம் என்று சொல்லி அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகை ஆனால் டீச்சர், அவங்க நிறைய ஃபீஸ் வாங்கிட்டு படிக்க வைக்கிறதுனால சம்பளம் வாங்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்காங்க. அவங்க இலவசமாக சொல்லி கொடுத்தாங்கன்னு வைங்க, கல்வி முக்கியம்னு சொல்லவே மாட்டாங்க. மாதம் 25,000 ரூபா சம்பளம் வாங்குதாங்க. அந்தனால அந்த அம்மா பணத்தை வாங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுத்துட்டு மேடையில் வந்து பொய்யா சொல்லுது பாருங்க. ஆன்மீகத்துக்கு தேவை, ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவை கல்வி தான். ஏம்மா நீங்கள் கல்வியை சொல்லிக் கொடுக்கும் போதே துட்டை வாங்கிட்டு தானமா சொல்லிக் கொடுக்கிய? இது உண்மையா தானே? துட்டை வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்காங்க. அது நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் கல்வியை வந்து லட்சுமியை கொடுத்து சரஸ்வதியை வாங்கினார்கள். கரெக்டு. லட்சுமியை கொடுத்து சரஸ்வதியை வாங்கினார்கள். இன்று சரஸ்வதியை கொடுத்து லட்சுமியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன நியாயம்? ஒரு எல்கேஜியில் போய் சேர்க்கறதா 1 லட்சம் ரூபா நன்கூட கட்டுக்கிட்டு இருக்கான். பிள்ளைகள் எப்படி ஆன்மீக வளர்ச்சி வரும்? அங்கே இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? ஏதாவது அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்காங்களா? தாய் தகப்பனுக்குமே என்ன சிந்தனை வருது? என் பையன் படிக்கணும், வெளிநாட்டில் வேலைக்கு போகணும், அங்கேருந்து நம்ம பையன் யாரும் கேட்டால் பெருமையாக சொல்லணும், என் பையன் அமெரிக்காவில் வேலை பார்க்கான். ஆனால் அப்பாவுக்கு ஒரு கடிதம் கூட எழுத மாட்டேங்கான், மெசேஜ் அனுப்புகிறான். தாயும் தகப்பனையும் தெய்வமாக வழங்க வேண்டிய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்து, ஒரு கேரளாவில் ஒரு தந்தையார் இறந்து போனார். அதுக்கு பையன் வெளிநாட்டில் இருந்து அவங்க அப்பாவுக்கு சொல்லுதான், அவங்க உறவினருக்கு சொல்லுதான், அவங்க அப்பா இறந்துட்டாருப்பா, நீ அந்த இறுதி சடங்கு செய்ய நீ கட்டாயம் நீ வரணும்னு சொல்லும்போது அந்த பையன் அங்கேருந்து எழுதுறான், எனக்கு அப்பாவோட இறுதி சடங்கை வீடியோ எடுத்து அனுப்புங்க, நான் அங்கே பார்த்து அங்கே அந்த கர்மாதியை செஞ்சுக்கிட்டுதாங்க. உங்கள் கல்வி அதைத்தாரமா செஞ்சுது. வெளிநாட்டுக்கு இன்னைக்கு பக்தி வளர்ந்துருக்கிறது, பயம் யாருக்கிட்டையாவது இருக்கா? உங்கள் கல்வி அதைத்தானே சொல்லி கொடுத்துருக்கு. பக்தி நல்லா வளர்ந்துருக்கு, எல்லார்கிட்டையும் பக்தி இருக்கு. ஆனால் பயம் இருக்கணுமே. பயம் இருந்தால் இந்த குற்ற செயல் எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குமா? எவ்வளவு தப்புகள் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நல்ல விதமா கல்வியை பள்ளி பயன்படுத்தணும்ல. நீங்க துட்டை வாங்கி சொல்லி கொடுத்த பிறகு கல்வி, அந்த காலத்தில் கம்பர், இளங்கோடிகள் இவங்கெல்லாம் எந்த கல்வியை போய் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சாங்கம்மா? இவ்வளவு கல்வியை சொல்லி கொடுத்த வள்ளுவர் 1330 திருக்குறளை ஏற்றி கொடுத்த திருவள்ளுவர் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சாரு? பயத்தோடு பக்தி இருக்கணும். அந்த பக்தி தான் சிறந்த பக்தி. இன்னைக்கு இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னா இந்த கோயில் எப்படி உருவாச்சு? வடமலையப்ப பிள்ளை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பிரெஞ்சுக்காரங்க வந்து உற்சவர் சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தங்க சிலை நினைச்சிட்டு உற்சவருடைய சிலையை எடுத்துட்டு போயிட்டான். அது செம்பு சிலை. அப்புறம் மூலவருடைய சிலையை சிதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிலையை எடுத்துட்டு கப்பல் போய்கிட்டே இருக்கும்போது நடுக்கடலில் கப்பல் தத்தளிக்குது. அவன் உணர்றான், நம்ம இந்த முருகனுடைய சிலையை தூக்கிட்டு வந்ததுனால தான் அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி பயந்து போய் இந்த சிலையை தூக்கி கடலில் போட்டுட்டான். கோயிலில் சிலை இல்லை, எப்படியா சிலை செய்யணும்னு சொல்லும்போது தான் அங்கே திருநெல்வேலிக்கு சொல்லி விடுறாங்க. திருநெல்வேலியில் திருச்செந்தூருக்கு முருகன் சிலை செய்யணும்னு சொல்லி குறுக்குத்தூரில் வச்சு செஞ்சுருக்காங்க. செய்துட்டு அந்த குறுக்குத்துறை முருகனுக்கு அங்கே வச்சு சபதிகளை வச்சு, அது எந்த ஊர் சபதின்னு கேட்டிங்கன்னா நம்ம கருவேலங்குளம் சபதிகளை வச்சு வடமலைப்பிள்ளை அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த வண்டி போக மாட்டேங்குது, பதிஞ்சுக்கிட்டு. அப்போ இவர் சபதி சொல்கிறாரு, இறைவா இது என்ன சோதனை, நான் திருச்செந்தூருக்கு இந்த சிலையை கொண்டு ஒப்படைக்கணுமே, அங்கே பிரதிஷ்டை பண்ணதுக்கு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் சீக்கிரமாக போய் சேரணும், எனக்கு எப்படியாவது இந்த உதவியை செய்யும் முருகான்னு சொல்லி முருகன்ட்ட வேண்டின உடனே இந்த வண்டி அப்படியே நகர்ந்து போகுது.
அப்ப முருகன் சொல்றாரு கனவுல, எனக்கு இந்த இடத்துல தாமிரபரணி கரையில ஒரு சிலையை வைக்க வேண்டும். முருகன் சொல்றாரு கனவுல ஸ்தபதி கிட்ட. அப்ப இந்த இடத்துல ஒரு சிலையை வைக்கணும்னு சொல்லும் போது அப்ப சொல்றாரு, இந்த சிலையை நான் திருச்செந்தூர்ல கொண்டு கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு சிலையை செஞ்சு இந்த இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்தபதி வேண்டினதுக்கு அப்புறம் அந்த வண்டி நகர்ந்து போகுது. அந்த வண்டியை போய்கிட்டு இருக்கும்போது பாளையங்கோட்டையில் தகவல் வந்துருச்சு, ஐயா கடல்ல போட்ட சிலையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால அந்த சிலை எங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிலையை திரும்ப அங்கே திருச்செந்தூர் கொண்டு போக வேண்டாமே நினச்சிட்டு பாளையங்கோட்டையில் சிவன் கோயிலில் அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த சபதி சொன்னபடி நம்ம எப்படியாவது முருகன்ட்ட நம்ம இந்த வண்டி நகராமல் இருக்கும்போது முருகன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கோமே, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் இந்த இடத்துல ஒரு சிலை செஞ்சு வைக்கணும்னு சொல்லி அதே மாதிரி சிலையை செஞ்சு இதே குறுக்குத்துறையில் வச்சு செஞ்சு இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சிந்து முதுரக்காரங்க, நம்ம வீரராகவபுரத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து. இதுக்கெல்லாம் பொருள் வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மைக்கில் நின்று பேசுகிறேன், லைட்டு போட்டுட்டு பேசுகிறேன், இந்த அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கல்வி தான். காலையில் சம்பளம் வாங்கியாச்சு, 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆகிட்டா சம்பளம் வந்துடும். சம்பளத்தை பாக்கெட் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு கல்வி தான் முக்கியம், கல்வி தான் முக்கியம்னா செல்வம் இல்லாமல் உங்கள் கல்வி எங்கம்மா நீங்கள் கொடுக்குறீங்க? இலவசமாக கொடுக்குற கல்விக்கு இன்னைக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. அதை என்ன படித்தா மட்டும் போதாதுங்க, அறிவு இருக்கணும்ல. அந்த அறிவு சேர்ந்த கல்வி நீங்கள் கொடுக்கீங்களா இன்னைக்கு? அப்படி நடந்தால் இன்னைக்கு குற்ற செயல்கள் நிறைய நடக்காதுல்ல. படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான், ஒருவன் படுக்கையிலே முள்ள வைத்து பார்த்து மகிழ்ந்தான். பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 காலன்றான், பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 காலன்றான். ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான், காவல் இருந்தான். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை. அந்த 9லே ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. 9 பிள்ளை பெற்றாலும் 1 கூட உருப்படி இல்லைன்னு கவிஞர் அழகா எழுதியிருந்தார். படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான், ஒருவன் படுக்கையிலே முள்ள வைத்து பார்த்து மகிழ்ந்தான் சொல்லியிருப்பான். நடுவர் அவர்களே, ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கிற பையனுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் கல்வி அறிவு கம்மி. அவங்க என்ன சொல்றாங்க, நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாது, கல்வி நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டும் போது தந்தை கழுத்தில் கிடந்த செயினை கழட்டி கொடுக்குறாரு வித்து. செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு கையில் கிடந்த வாட்சை எடுத்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு முறையும் தனக்காக வைத்திருந்த பாரம்பரியமான பொருட்களை எல்லாம் வித்து 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 கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பையன் படிச்சுட்டான், நல்ல கல்வி படிச்சுட்டு வேலைக்கும் போயாச்சு. முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து அவன் அம்மா கையில் கொண்டு கொடுத்தான். அம்மா இந்தா முதல் மாதம் சம்பளம் நான் வாங்கியாச்சு, நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க, நான் சம்பளத்தை வாங்கியாந்து உங்கள்கிட்ட தாரம் கொடுத்தான். அவங்க அம்மா உண்மையிலே படிக்கலைனாலும் அறிவு உள்ளவர்கள். அந்த அம்மா சொல்லிச்சு, எப்பா உனக்கு ஒவ்வொரு முறையும் நான் செமஸ்டர் ஃபீஸ் கட்டும்போது உங்கள் அப்பா கழுத்தில் கிடந்த ஆசையோட உங்கள் தாத்தா போட்ட செயினை விற்று கொடுத்துருக்காரு, கை கடிகாரத்தை விற்று கொடுத்துருக்காரு, கையில் இருந்த மோதிரத்தை விற்று கொடுத்துருக்காரு. அதனால இந்த முதல் மாத சம்பளத்தை உங்கள் அப்பா கையில் நீ கொடுக்கணும். அவன் சொன்னான், இல்லைம்மா நான் அப்பா கையில் கொடுக்க மாட்டேன், உன் கையில் தரம்மா. அவங்க அம்மா சொல்லுதாங்க, டேய் அட பாய்ப்பேலே, உன்னை கஷ்டப்பட்டு உனக்கு எவ்வளோ தூரம் படிக்க வைக்க உன் தந்தையார் தன்னை தியாகம் பண்ணியிருக்காருடா. அவர் சின்ன வயசுலேருந்து போட்டிருந்த ஆசையான பொருள்கள் அனைத்தையும் விற்று உனக்கு கொடுத்துருக்காரடா, நீ இப்படி சொல்லுதேன்னு சொல்லி எவ்வளவோ அந்த அம்மா சொல்லுது. இல்லைம்மா நான் அதை உன் கையில் தான் கொடுப்பேன் அப்படிங்க. இந்த அம்மா கோவம் வந்துட்டு, என்னடா நன்றி கேட்ட நாயை, தகப்பனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்க. செவுட்டில் அந்த அம்மா அடிச்சுட்டு பையனை. இந்த பையன் சொன்னான், அம்மா நீ அடிச்சிட்டம்மா, அடித்ததுனால எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நான் எதுக்கு அப்பா கையில் கொடுக்கல தெரியுமா? நான் ஒவ்வொரு முறையும் செமஸ்டர் ஃபீஸ் வாங்கும்போது அப்பா என் கையில் பணம் கொடுப்பாரு, அப்பா கை மேலே இருக்கும், என் கை கீழே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் சம்பாதிச்ச ஆரம்பித்த உடனே நான் பணத்தை கொண்டு அப்பா கையில் கொடுத்தேன்னா என் கை மேலே இருக்கும், அப்பா கை கீழே இருக்கும். என் தந்தையினுடைய கை ஒரு நாளும் தரம் தாழ்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட கல்வியா இன்னைக்கு என்ன கல்வி நடக்கு? அப்பேற்பட்ட கல்வி நடந்தது. இன்னைக்கு அப்படி இருக்கா? அவன் அம்மா படிக்காத பொம்பளை சொல்லி கொடுத்த விஷயம் இது. கணவன் மீது பக்தி வச்சிருந்தாங்க அந்த அம்மா. பக்தி இருந்ததுனால அந்த மகனுக்கு புத்தி சொல்லி கொடுத்தாங்க. படிச்சவனுக்கு அறிவு இல்லை.
எப்பேற்பட்ட கல்வி? இப்படி பண்ணிக்கிட்டு நீங்கள் கல்விங்கிறது வேணும். கல்வி வந்து மேலே போடுற ஆட மாதிரி தான். அதே வாழ்க்கைக்கு மொத்தமும் வாழ்க்கைக்கு ஆகாது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் என்ன நினச்சீங்கன்னா கல்விங்கிறது, இந்த கோயில் கட்டியிருக்காங்க, இந்த கோயிலில் தீபாராதனை நடக்கு, இந்த நிகழ்ச்சி நடக்கு, 10 நாள் 12 நாள் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னா இதெல்லாம் நடத்துறதுக்கு பொருள் வேணுமா வேண்டாமா? 4 படித்தவங்க வந்து உட்காந்துட்டு எந்திரிச்சு போனால் போதுமா? ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்துவதற்கு ஒவ்வொரு நன்கொடையாளர்களை அணுகி போய் அவங்க கொடுக்குற செல்வத்தால் தான் இந்த நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கோயிலில் சுண்டலோ புளியோதரை கொடுக்கலன்னா கூட்டமே வராது. இதுக்கு காசு வேணுமா வேண்டாமா? இந்த கோயில் பராமரிப்பு பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், குடமுழுக்கு பண்ணணும்னா எங்கேருந்துமா நீங்கள் செய்ய முடியும்? நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி இன்ஜினியர் ஏறி மேலே நின்றுக்கிட்டு வரா? இன்ஜினியர்கிட்ட சொல்லுங்க, ஒரு இதை கட்டணும். அந்த காலத்தில் இன்ஜினியராக இருந்து கட்டினாங்க, அறிவுபூர்வமாக கட்டினது தானே எல்லாமே. இன்னைக்கு நீங்கள் பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது சார். நம்ம ஒரு வேலை கொடுக்குறோம், ஒரு இன்ஜினியருக்கு படித்தவர் கையில் தான் வேலை கொடுக்கும். அந்த படித்தவர் வேலை செய்யும் போது பணம் வாங்காமல் வேலை செய்கிறாரா? பணம் இல்லைன்னா வேலை செய்வாரா? நான் படிச்சிருக்கேன், முருகப்பெருமான் எனக்கு நல்ல கல்வியை கொடுத்துருக்காரு, நான் அந்த கோயிலுக்கு எல்லாம் நானே செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்லி செய்வாரா? செய்ய மாட்டார். ஒன்றும் இல்லைங்க, ஆன்மீக சொற்பொழிவு பேசுறதுக்கு படித்தவங்களை கூப்பிட்டு பேசினா 1 லட்ச ரூபா தரேன்னு கேட்காங்க. நீங்கள் நல்லா படித்தவங்க தான், படித்து ஆன்மீக சொற்பொழிவு சிறப்பாக பேசக்கூடியவங்க கேட்குறாங்க, 1 லட்ச ரூபா கொடுத்தா நான் திருநெல்வேலி வந்து பேசுகிறேன் அப்படிங்காங்க. இந்த அம்மாவே சம்பளம் வாங்காமல் இன்னைக்கு பேச வந்திருக்குமா? போச்சு. என் தம்பி ஜெயராஜ் காவரை கையில் கொடுக்கலன்னு இறங்கி நான் வீட்டுக்கு போக முடியாதியா. நாங்கள் ஆன்மீகம் தான் பேசியிருக்கோம், கோயிலில் தான் பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம் சொல்லி பேசாமல் இறங்கி போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. பணம் காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போதும் சொல்வதுண்டோ. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. ஆண்டவனுக்கே தெரியுங்க, அர்ச்சனை தட்டுல துட்ட போட்டாதான் தீவாரணையே பக்கத்துல வரும். 5 ரூபா தாளை போட்டா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, 50 ரூபா தாளை போட்டா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, 5000 ரூபா தாளை போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. கழுத்து நடக்க மாலை தூக்கி கழுத்து நமக்கு போட்டுருவாங்க. நீங்க தொகையை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா சிலையை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க, நீங்க வீட்டில் போய் கும்பிட்டு கொண்டாங்கன்னு. இந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு. மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வரும்போது அர்ச்சனை பண்றாங்க, பிரச்சனை வருது அர்ச்சனை பண்றாங்க, பிரச்சனை இல்லைன்னா அர்ச்சனை தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு பொழுதுக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பெத்த பிள்ளைக்கு நீங்க பணம் கொடுக்கலன்னா பிள்ளைகளை அப்பான்னு சொல்லாது. நீங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்காட எங்க அப்பான்னு சொல்லுமா பிள்ளைகளு? சொல்லாது. பண்டை வாங்கிட்டாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு மனைவி சொல்றாங்க, வரும்போது இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டாங்க, இல்லை நான் போனேன் முருகப்பெருமான தரிசனம் பண்ணி திருநறை பூசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிடுவாங்களா? வயிறு இருக்க, தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறு வேற இருக்கு, பணம் வேணும். நீங்க பிள்ளைகளே அப்பான்னு சொல்லாது. குளத்திலே தண்ணியிலே கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த புள்ளே சொந்தம் இல்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்பே வாங்கடா வாங்க. குளத்துல தண்ணி இல்லைன்னா கொக்கு நிக்குமா? நிக்காது. பெட்டியில பணம் இல்லைன்னா பிள்ளைல அப்பா அம்மான்னு சொல்லுமா? சொல்லாது. சொத்து சேர்த்து வச்சாலும் பிரச்சனை, சேர்க்காம வச்சாலும் பிரச்சனை தான். இருந்தும் கெடுத்தா எங்க அப்பன் செத்தும் கெடுத்தான்றான். இந்த அளவுக்கு நாட்டில் போயிட்டு இருக்கு. எல்லா வகைக்குமே எந்த நிலையில் பார்த்தாலும் பணம் இல்லைன்னா உலகம் இயங்காது. இன்னைக்கு அப்படி ஒரு அவசரத்தில் உலங்கிட்டு இருக்கான். கல்வி அதான் சொன்னா ஒருத்தன், படித்தவனுக்கு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்க டீச்சர் சொன்னாங்க மேல, அது மாதிரி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி விழுந்து விழுந்து படிச்சுட்டு அவன் அலைஞ்சி தெருவா அலைஞ்சிட்டு அவன் சொன்னான், கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி நான் படித்தேன், கடனை வாங்கி கடனை கட்ட முடியல, வேலை தேடி அலைஞ்சி செருப்பு தேஞ்சு போச்சுன்னா. வேலை கிடைக்கல, செருப்பு தேஞ்சு போச்சு. கல்வி இன்னைக்கு என்ன கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? பிள்ளைகளுக்கு நல்ல விளையாட்டு உண்டா? விளையாட்டு இல்லை. ஆன்மீகத்தை பற்றி சொல்லியிருக்கிறோமா? இல்லை. ஒரு பாசத்தை பற்றி, உறவுகளை பற்றி, சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம் நடந்தா
தலை நரைச்சி வந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா தாத்தான்றது, டை அடித்தாலும் பரவாயில்ல 100 வயசாக இருந்தாலும் டை அடித்து வந்தால் மாமான்றது. இந்த 2 உறவு தான் இன்னைக்கு பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த நிலையில் பார்த்தாலும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பணம் இல்லை என்றால் இந்த பந்தலும் இல்லை, இந்த லைட்டும் இல்லை, இந்த மைக்கும் இல்லை, நானும் பேச மாட்டேன், இந்த அம்மாவும் பேசாது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நம்ம பட்டிமன்றத்தை முடிக்கிறதுக்குள்ள என் மூடி குறை முடியும் விழுந்துரும்னு நினைக்கிறேன். இவர் இந்த வாரத்து வந்திருக்காரு, இந்த அம்மா ஒரு வாரத்தான் வந்துட்டு போயிட்டுது. இப்போ அடுத்த இந்த இவர் இப்படி உதஞ்சிட்டு போயிருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறது ஒரு பக்கத்தில் வந்து நியாயமாக கொஞ்சம் இது நியாயமாக படுது. இந்த அம்மா பேசுகிறதும் ஒரு பக்கத்தில் நியாயமாக படுது, இவர் பேசுகிறதும் ஒரு பக்கத்தில் நியாயமாக படுது. ஏன் அப்படின்னா, எனக்கு இப்போ வயசு 70 சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் 16 வயசுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், 70 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நான் வந்து சிறு வயசில் 5 வயசில் அரிச்சோடி கிளாஸில் சேர்த்தாங்க. இப்போ சேர்க்கும்போது அது ஒரு ஏட்டில் குருவனுடைய மடியில் வச்சு தாம்பாளத்தில் அரிசி வச்சு ஹரி ஓம் நன்றாக குருவே துணை அப்படின்னு எழுதி அரிசியில் அப்படியே எழுத வைப்பாங்க. வலது கைட்டு அந்த ஆள்காட்டி விரலை வச்சு எழுத வைப்பாங்க. அது நாங்கள் அப்படியே எழுதிக்கிட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஏட்டில் எழுத்தாணி வச்சு நானா மோனா இத்தனா தூணா அப்படின்னு எழுதுறது. சரி, இது கல்விக்கு நாங்கள் அதெல்லாம் படித்தோம். ஆனால் அந்த குருவுக்கு தெச்சனை வைக்காமல் சொல்லிக் கொடுப்பாரா? அதைத்தான் அவர் சொல்லிட்டு போயிருக்கார். தெச்சனை வச்சா தான் அந்த கல்வியை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. எல்கேஜி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க படிப்பை சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ கல்விங்கிற அணியில் பேசுவதற்காக வன்னை சேராஜ் அவர்கள் வருகின்றார்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். வல்லோன் நடுவர்களே, வல்லோன் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும். இந்த அருமையான பட்டிமன்றத்தின் தலைமை என அமைந்திருக்கும் இளமைக்கு என் வணக்கம். இப்படி நீங்கள் இளமைன்றீங்க. உண்மைதான் நடுவர்களே, 70 வயதெல்லாம் ஒரு வயதா? நீங்கள் போடுகிற பாட்டை பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்ச நேரத்தில் நானே அரண்டு போயிட்டேன். நீ எல்லாரும் தெய்வம் இல்லைன்னு அட்டேங்க அப்பா. ஆமாம், உங்களுக்கு போய் எல்லாரும் 70 வயசுன்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே நீங்கள் இளமையை தான் நடுவர்களே. உக்கிரமாக அமர்ந்திருக்கின்ற உக்கிரன் கோட்டைக்கும் வண்ணார்பேட்டையின் வணக்கம். செல்வம்தான் என்று என்னன்னு தெரில என் அன்பு தோழி அரங்க மதுரை பேச வந்திருக்கிறாங்க. அன்பு தோழியே, அன்பனின் வணக்கம். எனக்கு வாழ்க்கை பாடத்தை வகையாக கற்றுக் கொடுத்து என்னோடு தோள் கொடுத்து குரல் கொடுத்துட்டு இருக்கும் எனது அன்பு குரு மீனாட்சி நடராஜன் அவர்களுக்கும், மேடை முன்பு அமர்ந்திருக்கின்ற சுவைஞர்களுக்கும், நான் படிக்கிற பாட்டுக்கும் பின்னணி இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற இசை இரட்டையர்களுக்கும், பாசப்பறவை பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, செல்வம்னு சொன்னாங்க. உண்மைதான், செல்வம் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். ஏன்னா வீட்லேயும் பொண்டாட்டிமார் படுத்துகிற பாடு இந்த காசுனால தான் இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? செல்வமா கல்வியான எதுக்கு? பக்தி நெறி தலைத்தோங்க. அது பாயிண்ட். தேவை. பக்தி நெறி தலைத்தோங்கிறதுக்கு செல்வம் தேவையா கல்வி தேவையா? கல்வின்னா அதில் அனுபவம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா செல்வத்தில் வந்து விவேகம் தான், விவேகத்தை பார்க்க முடியாது. செல்வத்தில் வேகம் இருக்கும், ஆனால் கல்வியில் விவேகம் இருக்கும். ஒரு பண்ணையாறு, ஒரு துறவி, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் 3 பேரும் சேர்ந்து ஒரு குட்டி விமானத்தில் பறந்துட்டு இருக்கிறாங்க. அந்த விமானம் நடுக்கடலுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அப்போது எதிர்பாராத விதமாக என்ஜினில் கோளாறாகி போச்சு. அந்த விமானம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, முடியலை. சரி, இருக்கிற ஆட்களை காப்பாற்றி ஆகணும். சரி, என்ன செய்யலாம்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு. விமானத்தில் 3 பாராசூட் இருக்குது. அங்கே விமானத்தில் ஒரு பண்ணையாறு, ஒரு துறவி, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன், விமானியை சேர்த்து மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறது 3 பாராசூட். அவர் பார்த்தார். ஆனால் அவருடைய கடமை
எப்படியாவது பயணிகளை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லங்கிற முடிவுக்கு விமானி வந்துட்டு உள்ளே வந்தார். ஐயா எதிர்பாராத விதமாக விமானத்தில் என்ஜின் கோளாறாகி போச்சு, அதனால் 3 பாராசூட் இருக்குது, அதனால் நீங்கள் 3 பேர் எடுத்து தப்பிச்சுக்கிடுங்கன்னு சொன்னார். அவர் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ, செல்வத்துக்கு விவேகம் அதிகம் பண்ணிக்கலாம். பட்டக்குன்னு பண்ணார், ஒரு பாராசூட் எடுத்தார், இறைவா என்னையை காப்பாற்றுன்னு பொத்தட்டின்னு குதிச்சிட்டார். மீதி இருக்கிறது 2 பாராசூட்டு, இருக்கிறது 3 பேர். துறவி கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர், அவர் பல விஷயங்கள் கற்றறிந்தவர், கொஞ்சம் யோசித்தார், இருக்கிறது 2, நம்ம என்ன பண்ணுறது யோசிக்கும் போதே விமானி சொன்னார், ஐயா உங்களுடைய சேவை எங்களுடைய மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுது, அதனால் நீங்களும் ஒரு பாராசூட் எடுத்து குதிச்சுக்கிடுங்க அப்படின்னோன்னே அவர் குதிச்சிட்டார். அடுத்தால இருக்கிறது 10ஆம் வகுப்பு மாணவனும் விமானியும். அப்போ அவர் சொன்னார், விமானி தம்பி நீ நல்லா படித்து நம்முடைய தேசத்துக்கு நல்லா நீ தொண்டு செய்யணும், சேவை செய்யணும், அதனால் நீ ஒரு பாராசூட் எடுத்து குதிப்பா அப்படின்னாரு. கல்வி விவேகமானது. அந்த மாணவன் சொன்னான், ஐயா கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேருமே தப்பிச்சிடலாம் அப்படின்னா. எப்படிப்பா, இருக்கிறது ஒரு பாராசூட் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, பண்ணையாறு குதிச்சது என் ஸ்கூல் பேக்கு இருக்கு, மிச்சம் 2 பாராசூட் இருக்குது, அதனால் நம்ம 2 பேரும் சேஃப்டியாக போய் இறங்கிடலான்னா. இன்னைக்கு செல்வம் இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்தால சொன்னார், கல்வி இன்னைக்கு இவங்கெல்லாம் சம்பளம் வாங்காமையா பாடம் நடத்துகிறாங்கன்னு சொன்னார். இவர்களை போன்ற செல்வந்தர்கள் இன்னைக்கு காசை கொடுத்து 5000 10,000 கொடுத்து இன்னைக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் பெரிய வியாபார பொருளாக்கிட்டாங்க. மருத்துவம், ஒரு பல்லாஸ்பத்திரிக்கு போயிருந்தாங்க, வரிசையில் உட்காந்துருக்கிறான் டோக்கனை வாங்கிட்டு, திடீர்னு ஆமா அப்படின்னு சத்தம் கேட்கு. பக்கத்தில் கம்ப்யூட்டர் கேட்டான், என்னப்பா சத்தம் கேட்குது அப்படின்னு. சொத்த பல்ல பிடுங்குதாரு அப்படின்னாரு. அடுத்த 5 நிமிஷத்துக்கு திருப்பி அதே குரல் ஆமா அப்படின்னாச்சு. இப்போ என்னையா சத்தம் கேட்கணும், சொத்து பத்திரத்தை பிடுங்கிட்டு இருக்காருங்க. ஒரு பல்ல புடுங்க போனால் சொத்து பத்திரத்தை பிடுங்குறாருன்னா, இவர்களை போல செல்வந்தர்கள் வரிசையில் நிற்கிறதே கிடையாது. போக வேண்டியது கம்ப்யூட்டருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் ஒரு 50 தள்ள வேண்டியது, அங்கே நம்பர் டோக்கன் முதல். அப்போ செல்வந்தர்கள் இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கல்வி அறிவும் அனுபவம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த கல்வி பற்றி என்ன சொல்லுறாங்களா, மருத்துவத்தில் அப்படின்னா கல்வியில் இலவச கல்வி அந்த நிலைமையே மாறி போச்சுனாரு. அதுக்கு காரணம் யாரு? அதுக்கும் நீங்கள் தானே போய் அப்படி பணத்தை பூரா அள்ளி இறைச்சி வியாபாரம் ஆக்கிட்டீங்க. ஒரு பெரிய விளம்பரம் இருந்ததுங்க, எங்கள் பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேருங்கள், கல்வி கட்டணம் இல்லை, நன்கொடை இல்லை, பேருந்து வசதி இலவசம், உணவு விடுதி இலவசம், உணவும் இலவசம், இங்கே அனைத்துமே இலவசம்னு பெரிய விளம்பரம். என்னைய மாதிரி ஒரு ஆள் போய் பார்த்தான், அடடா இந்த காலத்தில் இந்த கலிகுலத்தில் இப்படி ஒரு பள்ளிக்கூடமா, நம்பவே முடியலையே, ஆச்சரியமாக இருக்க அப்படின்ட்டு அவன் என்னுடைய குழந்தைய தூக்கிட்டு போகிறான் அந்த ஸ்கூலுக்கு. அவரை நேராக பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டான். போனோன்னே, ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எல்லாமே இலவசம்னு சொல்லிட்டீங்களே, கட்டணமே வாங்க மாட்டீங்களாமே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதனால் நான் என்னுடைய குழந்தைய உங்கள் பள்ளிக்கூடத்தை சேர்க்கறதுக்காக வந்திருக்கேன், எல்கேஜிக்கு ஒரு விண்ணப்ப படிவம் கொடுங்க அப்படின்னா. ஒரு 50,000 கட்டுங்க அப்படின்னாரு. எதுக்கு ஐயா எல்லாம் இலவசம்னு சொன்னீங்களே? ஐயா எல்லாமே இலவசம்தான், ஆனால் விண்ணப்ப படிவம் 50,000 அப்படின்னாரு. இவரை போன்ற செல்வந்தர்கள்லாம் இன்னைக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து இந்த மருத்துவத்தையும் கல்வியையும் வியாபாரமாக்கிட்டாங்க. அதான் நடுவர் அவர்களே, கண்ணதாசன் சொன்னா, பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு, பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு, என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு, என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. அது மட்டுமா நடுவர் அவர்களே, கோயிலுக்கு சாமி கும்பிட வரோம், அங்கே என்ன பொண்ணு பார்க்கறதுக்கும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்குமா வரோம்? அம்மன் போட்டிருக்கிற நகைகளை விட வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நகைகளையும், தங்க நகை கவரி நகை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அள்ளி போட்டுட்டு கோயிலுக்குள்ளே வர்றது. அங்கே உள்ளே போய் நின்றுக்கிட்டு, அம்மன் என்ன கலரில் சேலை கட்டியிருக்கு, ஓ பச்சை கலரா, நம்ம இன்னைக்கு மஞ்சள் கலரில் கட்டிட்டு. நடுவர் அவர்களே, அதையும் கண்ணதாசன் சொல்கிறான், ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. அதே பாடல்ல அடுத்து சொல்றான் பாருங்க நடுவர்களே விஷயத்தை, ஒன்றும் தெரியாதவராக கண்ணதாசன் அவன் சொல்றான், இசையில்
கலையில் கவிதை மழலை, மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கலையில் கவிதை மழலை, மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? நடுவர் அவர்களே, ஆண்டவன் இன்னைக்கு ஆடை அணிகளின் ஆடம்பரங்கள் எதையுமே விரும்புவதில்லை. கல்வி அறிவு என்றால் ஒரு அனுபவம். ஒரு பணத்தை கொண்டு போய், இப்போ நீங்க சொன்னீங்களே புறவலர் நன்கொடையாளர்னு சொல்லிட்டு, நன்கொடையாளர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு 50,000 கொண்டு கோயிலில் கொடுக்குறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்கள் ஒரு கூட்டம் கூடி ஒரு மீட்டிங்கை போட்டு, ஐயா ஒரு 50,000 ரூபாய் பணம் வந்திருக்கு கோயிலுக்கு, இன்னைக்கு அதை என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு ஒரு திட்டமிட்டு, ஒரு சென்னைக்கு சஷ்டி விழா வருது, அதற்கு இந்த நிகழ்ச்சிகளை நம்ம ஏற்பாடு பண்ணி நம்ம ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். இது போன்ற அறிஞர் பெருமக்களை இரவு 10 மணிக்கு மேலும் இங்கே இருந்து சுவைஞர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கல்வி அறிவு படைத்த அறிஞர் பெருமக்களுக்கு மட்டும்தானே வரும். அது இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு போய் எங்கள் டீச்சர் சொன்ன மாதிரி அங்கே சாமியோட தளத்தில் வச்சுட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சா? நடக்குமா? ஆன்மீகம் வளர்ந்துருமா? நிச்சயமாக நடக்காது. அது மட்டும் இல்லை, இப்போ உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், அதுக்கு அவர் சொல்லலாம் பணம் வேணும், நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட ஒரு 500 ரூபா கெட்டதையும் கொடுத்து குணப்படுத்திடுவாங்களோ என்னமோ தெரியல. இவங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, திருவள்ளுவரே இவங்களை சாடுறாரு இன்னைக்கு. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார். என்ன அர்த்தம் தெரியுமா? கற்றவருக்கு எந்த நாடும் எந்த ஊரும் சொந்த ஊர் எனும்போது இவங்களை போல செல்வம் செல்வம் சொல்லி சாகுறாங்களையான்னு வள்ளுவர் சொன்னார். நடுவர் அவர்களே, மன்னன் இன்னைக்கு அவன் தான் இன்னைக்கு மக்களை எல்லாம் காக்கின்ற ஒரு அரசன். அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளுக்கெல்லாம் அவனுக்கு காசு தேவைப்படுது, உண்மைதானே? ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, மன்னனுக்கே காசு பணம் தேவைப்படுது, ஆனா மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றாரு பாருங்க. கொடை அள்ளி செங்கோல் குடிவோம்பல் நான்கும் உடையான் வேந்தருக்கு ஒளி. கொடை என்றால் கொடுக்கின்ற தன்மை, அழி என்றால் அன்பு செய்தல், நாட்டு மக்களை அன்பு செய்தல். அப்புறம் செங்கோல் என்றால் நேர்மையோடு நடந்து கொண்டு மக்களை நல்லாட்சி செய்வது. குடி ஓம்பல், மக்களை நியாயமாக நேர்மையான முறையில் நடந்து காப்பது. இந்த 4 குணங்கள் இருந்தால் அவன்தான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் சொல்றான். ஏன் இதில் செல்வத்தை ஏன் ஜாக்கல? அப்போ செல்வம் வேண்டான்னு அவருக்கு தெரியுதில்ல. செல்வம் என்பது நிலையற்றது, அதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் டீச்சர் அருமையாக சொன்னாங்க பாருங்க, எடுக்க எடுக்க குறையாதது கல்வி அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. கற்றனை தூரும் அறிவு. அறிவு என்பது என்ன? கல்வி தானே, அனுபவம் தானே. அதைத்தான் திருவள்ளுவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, செல்வம்னா என்னங்கிறதையும் திருக்குறள்ல சொல்லியிருக்கிறார் அழகா வள்ளுவர். கேடு இல் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி. கல்விதான் உலகத்திலேயே சிறந்த செல்வம். அதை மிஞ்சிய செல்வம் வேற எதுவுமே இல்லை. மற்றவையெல்லாம் அதற்கு பிறகுதான் நான் அருமையா சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க என்னமோ சொல்ல வந்துட்டாங்க, செல்வம் செல்வம் சொல்லிட்டு. பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். அதுல சொல்லுவார் பாருங்க, இறக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம். இரக்கம் நிறைந்த மனத்தை கூட பணம் கெடுத்து விடுங்கிறத அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு. இவர் என்னமோ காசே தான் கடவுள். அப்பா அது கடவுளுக்கும் தெரியுமாப்பாவான். கடவுளுக்கு காசை கொடுத்து பழக்கம் காட்டுறது நீங்கள். இன்னைக்கு கடவுள் கேட்டாரா உங்ககிட்ட வந்து, எனக்கு நீங்கள் காசை கொடுத்துட்டு தான் என்னை கும்பிடுன்னு கேட்டாரா? நீங்கள் தானங்க வச்சுருக்கிறீங்க. இலவச தரிசனம்னா 2.5 மணி நேரம் 50 ரூபா காசை கொடுத்துட்டு போனது யாரு? நீங்கள் தானே. உங்களை நான் கடவுளாக கேட்டார், எனக்கு 50 ரூபா கொடுங்க 100 ரூபாய் கொடுங்க, உங்களுக்கு நான் 5 நிமிஷத்தில் காட்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவரா சொன்னார்? கிடையாது நடுவர் அவர்கள். நடுவர் அவர்களே, ஒரு பெரும் வணிகர் ஒருத்தர் இருந்தார். ஒரு செல்வந்தர், ஒரு ஆசிரியர். ஒரு பெரும் வணிகர், ஒரு செல்வந்தர், ஒரு ஆசிரியர். இந்த 3 பேருமே ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோடனே நேராக அங்கே மேலே அவங்களுக்கு ஒரு விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் முதல்ல பெரும் வணிகர் வந்தார். வந்தோடனே, எப்பா இவர் என்னப்பா செஞ்சிருக்காரு, இவர் சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா எங்கப்பா தள்ளணும், இவரை நீங்கள் நரகத்துக்கு தள்ளுங்க அப்படின்னாப்ல. எதுக்குயா? இல்லை அவர் ஒன்றுமே செய்யலை, அந்த உலகத்தை இருந்த வரைக்கும் செல்வந்தர் என்ன செஞ்சார், ஒன்றுமே செய்யலை, அதனால் இவரை நீங்கள் நரகத்துக்கு தள்ளுங்க அப்படின்ட்டாப்ல. அப்போ அவர் செல்வந்தர், ஐயா நீங்கள் வேற, நான் என்னை தேடி வந்தவங்க எல்லாருக்குமே என்னென்ன உதவி எங்கெங்கே கிடைக்கும்னு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். தாலுகா ஆஃபீஸ்க்கு போகணுமா, அங்கே டவுனுக்கு போ. அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணுமா, இங்கே கொக்கரகுளத்துக்கு போ.
இப்படி நான் ஒவ்வொருத்தருக்காக நான் சொல்லி சொல்லி வழிகாட்டி இருந்தேனையா, நீங்கள் என்னையை கொண்டு போய் நீங்கள் இப்படி நரகத்தை தள்ளிங்கன்னு நம்மள. அப்படியா, சரி, அங்கே போ சொன்னது யாருனது? ஒரு ஆள்காட்டி விரல் தானே, அந்த ஆள்காட்டி விரலை மட்டும் கட் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பி அவனை திக்கிலதில் அப்படின்ட்டார். அடுத்தால வந்தாப்புல மணிகர், அவரையும் ஐயா இவருக்கு என்ன, இவரையும் திக்க நரகத்தில் போடுங்க அப்படின்னாப்புல. ஐயா நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, வெங்காயத்துக்கு எவ்வளோ தட்டுப்பாடு வந்துச்சு, எவ்வளோலாம் விலை ஏறிச்சு, ஆனாலும் நான் ஒதுக்கி வைக்காமல் ஒரு நியாயமான விலைக்கு 1 கிலோவுக்கு 100 ரூபாய் மட்டும்தான் நான் ஏற்றி நான் விற்றேன், என் மக்களுக்கு நான் சேவை பண்ணலையா, இந்த தொண்டை நீங்கள் பாராட்டியாவது எனக்கு சொர்க்கத்தில் கொடுக்கண்டாமா அப்படின்னாப்புல. உடனே அவன் சொன்னான், அப்படியா, ஓ வெங்காய தண்ணி வந்து 100 ரூபா மட்டும் 1 கிலோவுக்கு லாபத்தை வச்சு விற்றுருக்கோ, சரி, அப்போ வெங்காயத்தில் ஒரு பெரிய கயிறை கட்டி சொர்க்கத்துலேருந்து கீழே தொங்க விடுங்க, அதை அவர் பிடிச்சிட்டு மேலே ஏறி ஓடணும் அப்படின்னாப்புல. இவர் அப்பவும் விடலை, கயிறை பிடிச்சிட்டு அப்படி ஏறினார், கீழே ஒரு 4 பேர் கிடந்தான், அவன் பிடிச்சி நானும் வரேன் இன்னும் சேர்த்து போனான், கயிறு வந்து கீழே வந்துட்டான், நரகத்துக்கு போயிட்டான். ஆனால் இந்த ஆசிரியர் இருக்கிறார் பாருங்க, அவர் உடனே அப்படியே 4 தேவர்கள் வந்து அப்படியே தூக்கிட்டு அலாக்கா தூக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, விசாரணையே இல்லை. அப்போ கீழே எடுக்க 2 பேர் கேட்டாப்புல, யோ என்னையா இது, எங்களெல்லாம் விசாரணைங்கிற பேரில் விசாரிக்காவது செஞ்சீங்க, இவர் அப்படி என்னத்தை செஞ்சுட்டாருன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா, இவர் எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்த ஒரு ஆசிரியர், எங்களுக்கு தெரியாதா எங்கள் ஊரில் எத்தனை வருஷம் கிடக்காருன்னு, இவர் ஒரு வேலையுமே செஞ்சது கிடையாது, யாருக்கு எந்த இதுவுமே செஞ்சது கிடையாதா, இவர் எதுக்கா டைரெக்டாக சொர்க்கத்துக்கு கொண்டு போறீங்க? அப்போ தான் அவர் சொன்னார், இந்த ஆசிரியர் உனக்கு பாடம் எடுத்த அறிவு உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது, சமுதாயத்தில் ஒரு பெரிய வணிகர், ஒரு பெரும் செல்வந்தர் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. ஆனால் அந்த ஆசிரியர் இன்னும் அவருடைய பணிகள் தொய்வில்லாமல் உங்களுக்கு எல்லாம் அறிவுரைகள் சொல்லி நல்ல தொண்டுகள் செய்ய சொல்லி பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டீங்களப்பா, கையில் காசு வந்த உடனே பழசெல்லாம் நீங்கள் மறந்துட்டு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்ய துணிஞ்சிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி அவரை உடனடியாக அந்த ஆசிரியருக்கு மட்டும் சொர்க்கத்தில் நேரடியாக இடம் கொடுத்தாங்க. அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைய சூழ்நிலையில் பக்தி நெறி தலைக்க செல்வம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, செல்வம் வேண்டும். ஆனால் அதை திட்டமிட்டு நல்லபடியாக செலவழித்து ஆன்மீகத்தை உயர்த்தி கொண்டு போவதற்கு கல்வி, அனுபவம், அறிவு என்கின்ற இந்த 3 விஷயங்களும் தேவை என்று சொல்லி கல்விதான் சிறந்தது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் பாசப்பறவைகள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, உண்மையிலே ஜெயராஜ் வந்து நல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா சொன்னார். ஆனால் அவர் சொல்கிறத ஒன்று நினைக்க வேண்டியிருக்கு கல்வியை பற்றி. ஒரு மந்திரி சபை இருக்கும்போது ஒரு 446 பள்ளிக்கூடத்தை அப்படியே இழுத்து மூடிட்டாங்க கடந்த காலத்தில். இதை காமராஜர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 446 பள்ளிகளையும் திறந்து மேலும் ஒரு 1440 பள்ளிகளை திறந்து வைத்தார். இலவச கல்வி திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார், இலவசமான உணவு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். ஏன்னா அவர் ஜெயராஜ் சொன்னதை வச்சு நான் இந்த இதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். அடுத்தால அம்மா அம்பை சுபகலா அவர்களே வாங்க. எனக்கு இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பருளிய இறைவனுக்கும், அடுத்தபடியாக அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சிலை, பட்டிமன்றம்னா நீங்க தான் தலை, இது ஓல்டு ஸ்டைலு. அடிச்சு பெய்கிற மழையிலையும் அசையாம அல்டிமேட் ஸ்டார் மாதிரி உட்கார்ந்து செல்வம் தான் அப்படின்னு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு முதல் வணக்கம். சரியான ஐஸ். இப்போ ஐஸ் வச்சாச்சு. 50 பாயிண்ட் எனக்கு கன்ஃபார்மு, மீதி 50 பாயிண்ட் நான் பேசுறதுக்கு கொடுத்துருவீங்க. ரைட்டு, கொடுத்துருவோம், கண்டிப்பா கொடுத்துருவீங்க. அடுத்தபடியாக அம்மையப்பர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. 2 அம்மை உட்கார்ந்துருக்கிறாங்க. 1 கல்விக்கு அதிபதி சரஸ்வதியும் செல்வத்திற்கு அதிபதி லக்ஷ்மியுமா திருமகளுமா 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கும் வணக்கம். அடுத்தபடியாக கல்வி கல்வி கல்வின்னு கத்திட்டு போனாங்க 2 பேர். கத்திட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க, கத்திட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம். எம்மா வணக்கம் சொல்லியாச்சும்மா. இனிமேல் என் உரையின் துவக்கம். நல்ல தலைப்பு. பக்தி நெறியை, அதாவது ஆன்மீக நெறியை வளர்க்க பெரிதும் உதவுவது கல்வியா செல்வமா? அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சிறப்பான தலைப்பு, சிந்திக்க வேண்டிய தலைப்பு. தென்னிந்தியாவிலேயே இப்படி ஒரு தலைப்பு யாருமே கொடுத்ததே இல்லை. அப்படி ஒரு தலைப்பு. நடுவரவர்களே, ஆன்மீகம் என்றால் என்ன? ஒரு தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய இறை உணர்வு தொடர்பு.
அதாவது கடவுளோடு மனிதன் கொள்ளும் உறவின் அனுபவம். அந்த தான் பெற்ற அனுபவத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அப்படின்னா அதுக்கு கல்வி கண்டிப்பா தேவை. ஒரு தனி மனிதன் பெற்ற அறிவை ஒரு குழுவுக்கோ அல்லது ஒரு கூட்டத்துக்கோ கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டிமன்றம், சொற்பொழிவு இதெல்லாம் நடத்தணும். இதெல்லாம் நடத்தினாதான் போய் சேரும். அந்த பணியை இன்னைக்கு ஊடகங்கள் ரொம்பவே செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. டிவி, ரேடியோ எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கு நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் சும்மா நடத்த முடியாது. அதுக்கு செல்வம் கண்டிப்பா தேவை. ஒரு பொருள் செலவு இருந்தால் தான் அதை நடத்த முடியும். ஆன்மீகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு செல்வம் அவசியம். கல்விக்கே இன்னைக்கு காசு கண்டிப்பா வேணும். காசு இல்லைன்னா கல்வி இல்லை, பணம் இல்லைன்னா படிப்பு இல்லை. குருகுல கல்வின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல குருவுக்கு தட்சணை கொடுத்தாதான் குருகுல கல்வியே சொல்லி கொடுத்துருக்காங்க. குருகுல தானமா நான் படித்தேன். குருவுக்கே கல்விக்கான குரு தட்சணை கொடுத்தாதான் குருகுல கல்வி. ஆமா. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்திலும் கல்வி கற்பதற்கு டொனேஷன் கொடுத்தாதான் கல்விக்கு சீட்டே கொடுக்குறாங்க. தலைமை ஆசிரியர் இருக்காங்க, அவங்க பள்ளிக்கூடத்தில் பணம் ஃபீஸ் இல்லாமல் சேர்ப்பாங்களா? அது எந்த காலத்துல சேர்ப்பாங்க? நாங்கள் தான் காசை கொண்டு போய் இருக்குன்னு கொடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்குற காசை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன லூஸா? எங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் என்ன லூஸாங்க? நீங்க கேக்குறீங்க, நாங்க குடுக்குறோம். சும்மா போய் எங்கிட்ட நிறைய இருக்கு வச்சுக்கோங்க நாங்களா கொடுக்கல, நீங்க கேக்குறதுனால தான் நாங்க குடுக்குறோம். ஏன் கேக்குறீங்க? 2 நாளைக்கு முன்ன கூட்டி டிவியில படம் பார்த்தேன், கந்தன் கருணை, நல்ல படம். அந்த படத்துல முருகனுக்கும் ஔவையாருக்கும் ஒரு உரையாடல் வரும். அதாவது மாடு மேய்க்கும் சிறுவனாக முருகன் வேடமிட்டு வந்திருப்பார். அவர் ஔவையாரிடம் சில கேள்விகளை கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஔவையார்கிட்ட கேட்பாரு, பாட்டி உனக்கு எல்லாமே தெரியுமா, நீ ரொம்ப படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஔவையார் சொல்லுவாங்க, பாலும் பழமும் பருப்பும் பாகும் விற்று, நல்லா கேட்டுக்கோங்க நடுவர்களே, விற்று முத்தமிழும் கற்றேனப்பா. சும்மா படிக்கல, ஔவையாருக்கே காசு இல்லாம கல்வி கிடைக்கல. சும்மா படிக்கல. எழுதி சொல்லுதேம்மா. ஔவையாருக்கே காசு இல்லாம படிப்பு கொடுக்கல அந்த காலத்திலேயே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம காசு இல்லாம எப்படி கல்வி கற்க முடியும்? இதை தெரியாம இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே படத்துல வரக்கூடிய டயலாக்க எங்க பக்கத்து வீட்டு இருக்க பையனை கூப்பிட்டு கேட்டேன். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி இங்க வாடா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு நீ பதில் சொல்லுவியா? என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் சொல்றேன். பெரிய ஆளை கூப்பிட்டா உண்மை தெரிஞ்சுறேன் அப்படின்னு கேட்டேன். அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி அரியது என்ன அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பது அரிது, எங்க அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பது அரிது அப்படின்னா. கொடியது என்ன அப்படின்னு கேட்டேன். கொடிது ஸ்கூல் ஹோம்ஒர்க் கொடிது, அதனினும் கொடிது ஸ்கூல் எக்ஸாம் கொடிது. பெரியது என்ன அப்படின்னு கேட்டேன். பெரிது எங்க அப்பா வச்சிருக்கும் மொபைல் பெரிது, எங்க வீட்டுல இருக்கும் எல்சிடி டிவி பெரிது, அதை விட பெரிது எங்க அம்மா யூஸ் பண்ணும் பீரோல் பெரிது. புதியது என்ன அப்படின்னு கேட்டேன். புதிது அக்கா நீங்க வச்சிருக்கோம் 500 ரூபா புதிது, பணம் இருந்தால் எல்லாமே புதிது. டேய் நீ ஸ்கூல் தானே படிக்கிற, அப்போ நீ படிப்பு தானே பெருசுன்னு சொல்லணும், எப்போ பார்த்தாலும் என்னடா பணத்தை பற்றி பேசுகிற, டிவியை பற்றி பேசுகிற, பாக்கெட் மணியை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, பணம் இல்லைன்னா இன்றைக்கி எப்படிக்கா படிக்க முடியும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க, அப்புறம் எப்படி நான் படிக்க முடியும்? சரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் நான் பதில் சொன்னலாம், எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்கன்னு வாங்கிட்டு ஓடிட்டான் பாருங்க. சரி நல்ல பையன் பதில் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதாவது நடுவர் அவர்களே, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இதை தெரிஞ்சிருந்தோம் அவங்க கல்வி 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 கல்வின்னு பேசி ஒரு பாயிண்ட் போருமா. ஆன்மீகத்தை
மக்களிடம் கொண்டு போறது வந்து ஊடகங்கள் தான். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி பட்டிமன்றம், நம்ம அண்ணாச்சி சொன்னாங்க, இந்த பட்டிமன்றத்துக்கு காசு கொடுக்கல அப்படின்னா வந்து பேச வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நானும் காசு கொடுக்கலன்னா பேச வந்திருக்க மாட்டேன். நடுவர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அம்மா இப்படி ஒரு பட்டிமன்றம் இருக்குமா, பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, சரி, காசு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. உடனே நான் பாட்டு பாடினேன். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, பேசுவையா பசன 100 மேடை இல்ல, நீங்க அள்ளி வீசுங்கய்யா காச நானே எனக்கு நிறையா. காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு நான் பாடினேன். நடுவர் பதில் பாட்டு பாடினாரு எனக்கு. எப்பா எப்பா ஐயப்பா, கண்ணுல காச காட்டப்பா, ஏல தலையெழுத்த மாத்தப்பா, பெரும் குபேரனா ஆக்கப்பா, ஓம் பணம் பணம் என் பணம் பணம் என் பணம் ஓம் பணம், ஐ ஓம் பணம் பணம் என் பணம் பணம் என் பணம் ஓம் பணம், ஐயோ பணம் பணம் பணம், இந்த பணம் இருந்தா தேனும். ஓம் பணம் என் பணம் மாதிரிமா பட்டிமன்றத்துக்கு காசு இல்லாம உன்னை கூப்பிடுவேனா? கண்டிப்பா உண்டு, நீ வந்துரு அப்படின்னு பணந்தாரின்னு சொன்னது அம்பாசமுத்திரத்துல இருந்து ஒரு நடந்து ஒரு உட உடுத்தி வந்துட்டாங்க. செல்வம்னு சொன்னதும் சொல்லுங்க. சரியான மழை அம்பாசமுத்திரத்தில். நான் இப்போ பட்டிமன்றத்துக்கு கிளம்புனேன், சரியான மழை. மழை பெஞ்சிருந்தேன்னா நான் காலேஜுக்கு போயிருக்க மாட்டேன், லீவ் போட்டிருப்பேன். கண்டிப்பாக லீவ் போட்டிருப்பேன். லேசாக தூரல் தூத்துனாலே லீவ் போட்டிருப்பேன், எதுக்கு போகணுன்னு. இது பட்டிமன்றம், பேசினா பணம் வேற கொடுக்கன்ட்டீங்க, அப்போ நான் எப்படி வராமல் இருப்பேன்? பறந்து வந்துட்டோம்ல, பணமழை பெய்யுன்னு பறந்து வந்துட்டேன். இப்படிதான் போயிட்டு இருக்கு. பணம் தான் தேவை. இப்போ எதிரணியினரை நான் பார்த்து நம்ம எம்ஆர் ராதா ஸ்டைலில் சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், ஏதாப்பா கல்வி கல்வின்னு பேசிட்டு இருக்கீங்களே, காசு இல்லைடா கோயிலுக்குள்ளேயே ஏற்ற மாட்டாங்க, 200 ரூபாய் கொடுத்தா கடவுள் பளிச்சுன்னு தெரிவாரே, 100 ரூபாய் கொடுத்தா கொஞ்சம் ஸ்மாரா தெரிவாரே, பக்கத்தில் போய் பார்க்கணும் இலவசமாக போனால் மங்களா தான் தெரிவாரு. இந்த மாதிரி கடவுளே காசு கொடுத்தாதான் பார்க்க முடியும். கோவில்ல வாசல்ல செருப்புக்கு டோக்கன் போடுறதுல இருந்து சிறப்பு தரிசனம் வரைக்கும் காசு. நடுவர் அவர்களே, கோயில்ல முக்குக்கு முக்கு உண்டியல் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? காசு போடணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, பூசாரி பூசை பண்ணிட்டு அந்த தீபாராதனை தட்டை கொண்டு வரும் போதே அவர்கிட்ட இருக்கிற ரூபாயை அந்த தட்டில் எடுத்து போட்டு கொண்டு வருவாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பதிலுக்கு அதுல ரூபா போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் தாங்கிட்ட இருக்கிற ரூபாயை அதுல எடுத்து போட்டு கொண்டுட்டு வாரு. இது நான் சொல்லல, கல்வி அணியில உள்ள அவர்களே என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். இதை நான் சொல்லல, கல்வி அணியில இருக்கிறவங்களே சொல்லி இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலும் ஸ்ரீரங்கம் கோவில், திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலை வந்து ஸ்ரீரங்கம் கோயிலோடு ஒப்பிடும்போது ஸ்ரீரங்கம் கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில், திருப்பதி கோவிலை விட பெரிய கோவில். ஆனா வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு தான் அதிகமான கூட்டம் போகுது, அதிகம் வசூல் வருது, பணக்கார சாமியா இருக்கு. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அவ்வளவா ஆட்கள் போறதில்லை, அங்க வசூல் இல்லை. ஏன்? திருப்பதி போனா நமக்கு பணம் வருது, பணம் வருது, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவர் அவர்களே, ஸ்ரீரங்கத்துல எப்போதுமே ஸ்ரீரங்கர் அரங்கநாதர் வந்து படுத்துட்டே இருக்காரு, கிடந்த நிலையில் இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்காரு. திருப்பதியில வெங்கடாச்சலபதி காலங்காத்தால 3 மணிக்கே ஸ்டாண்ட் அப் நின்றுட்டு தான் இருக்காரு, திருமண கூடத்துல காட்சி அளிக்கிறாரு, எப்போதும் நின்றுட்டு இருக்கிறாரு. அதனால கடவுளே என்ன சொல்றாரு, நமக்கு வருமானம் வரணும், வசூல் வரணும்னா நம்ம எந்திரிச்சு நிக்கணும், உழைக்கணும், பணம் சேமிக்கணும்னு கடவுளே சொல்றாரு. அதனாலதான் திருப்பதிக்கு அவ்வளவு கூட்டம் போகுது.
எப்பேற்பட்ட வெங்கடாஜலபதி சீனிவாச பெருமானே தன்னுடைய திருமணத்தை நடத்துறதுக்கு குபேரன்ட்ட கடன் வாங்கியிருக்காரு. பணம் இல்லைன்னா அவராலேயே திருமணத்தை நடத்த முடியல. அவர் வாங்கின அந்த கடனை தான் இன்னைக்கு நம்ம திருப்பதி கோயிலுக்கு போய் கடன் செலுத்திட்டு இருக்கோம், காணிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது திருப்பதி கோவிலில் பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த புளியோதரை அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும். கோவிலில் கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும். திருப்பதி லட்டு அவ்வளவு ருசியா இருக்கும். இது எல்லாம் இலவசமா ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. திருப்பி சாப்பிடணுமே இந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆளு 10 தடவை சுத்தி வந்து வாங்கிடுவாங்க. இலவசமா கொடுத்தா அது வந்து அந்த காலம். இப்பதான் கோயில் எல்லாம் கேமரா வச்சாச்சுல, அதனால வாங்க முடியாது. டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் இது நிறைய எனக்கு புளியோதரை கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அங்க விலைக்கு கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கோங்க. ஒரு பொட்டணம் 20 ரூபா, போய் வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். கோவில்லையும் அந்த பிரசாதத்தை வந்து நம்ம இன்னொரு முறை வந்து ருசிக்கணும், சுவை பார்க்கணும் நினைச்சாலும் அதை காசு கொடுத்து தான் வாங்க வேண்டி இருக்கு. தட்சிணாமூர்த்தி கல்வி கொடுக்குற ஒரு கடவுள் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் கோவிலுக்கு போய் விளக்கு போடுறாங்க. சும்மா போக முடியுமா? எப்படி விளக்கு போட முடியும்? காசு இருந்தால் தானே விளக்கு போட முடியும். கோவிலில் போய் 10 ரூபாய் கொடுத்து நெய் விளக்கு வாங்கிட்டு போனால் தான் விளக்கு ஏற்ற முடியும். அர்ச்சனைக்கு ஒரு டிக்கெட் எடுத்து அதுக்கு தேங்காய், பழம், பூவு, வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு போனால் தான் அதுவும் நடக்கும். இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, கோவிலில் உங்களோட கல்வி வந்து ஸ்லோகம் ஓதுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு, தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, வெத்தலை வாக்கு நம்ம பாக்கு நம்ம பழம் நம்ம அப்படின்னு சொன்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வெத்தலை பாக்கு பழம்லாம் இல்லைன்னா பூஜையே நடத்த முடியாது. கல்வி கற்றவங்க தான் வேதம் ஓதணும்னு தேவையே இல்லை. எங்கள் வீட்டில் நானே பூஜை பண்ணலாம். வெத்தலை பாக்கு நம்ம பாக்கு நம்ம பழம் நம்ம சக்கரை பொங்கல் நம்மன்னு என்னாலையும் பூஜை நடத்த முடியும். இதுக்கு பெருசா கல்வி அறிவுலாம் தேவையில்லை. கல்வி அறிவு இல்லாத கண்ணப்பர் கூட கடவுள் மேல பக்தி வச்சு அவர் செஞ்ச, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த பூசாரி செஞ்சுட்டு போனதை பார்த்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தன்னால முடிஞ்ச அளவுல செஞ்சிருக்கிறாரு. அந்த கடவுள் வந்து அந்த வேதம் கற்ற அவருக்கு காட்சி கொடுக்கல, கண்ணப்பருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அவரோட திருவிளையாடல் லீலையை வந்து அவருக்கு நடத்தி காமிச்சிருக்காரு. அதாவது நடுவர் அவர்களே, ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து விறுவிறுன்னு வந்தான். அப்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு எங்கள் மிஸ்ஸு ஸ்கூல் ஃபீஸும் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். டேய், என்னடா இது திடீர்னு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கேட்குறியே, நான் யார்கிட்ட போய் கடன் வாங்குவேன், எங்கே போய் கடன் வாங்குவேன் அப்படின்னு சொன்னார். ஐயோ ஆண்டவா, பழனி ஆண்டவா அப்படின்னாரு. அப்பா அவர்கிட்ட கேளுப்பா அப்படின்னா பையன். யார்கிட்டடா? பழனி ஆண்டவர்டியா? அவரே சண்டை போட்டுட்டு ஆண்டியா பழனியில போய் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் காசு கேட்க சொல்ற? இல்ல பழனி ஆண்டவர் ஃபைனான்ஸ் லிமிடெட்னு அவர் என்ன வட்டி கொடுத்துட்டு இருக்காரா, அவர்கிட்ட போய் காசு வாங்க சொல்ற அப்படின்னா? போப்பா, உனக்கு அறிவே இல்லை. அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? கடவுளே எனக்கு நல்ல படிப்பை கொடு, கடவுளே நல்ல உடல் சுகத்தை கொடு அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா நீ வந்து கடவுளே எனக்கு பணத்தை கொடு, ஸ்கூல் ஃபீஸை கொடுன்னு கேட்க சொல்லலையே. நீ கேட்க சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன், எனக்கு கிடைச்சிருக்கும். நீ கேட்க சொல்லலை, அது உன் தப்பு தான் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான். நடுவர் அவர்களே, ஒரு சில கதைகள் மூலம் நான் வந்து பணம் தான் சிறந்ததுன்னு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மாணிக்க வாசகர் தெரியும். மாணிக்க வாசகர் ஒரு பாண்டிய மன்னரிடம் அமைச்சராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மன்னன் வந்து குதிரை வாங்குறதுக்காக அவர்கிட்ட பணத்தை கொடுத்து குதிரையை வாங்கிட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சார். நல்ல ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்புனார். அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு, அப்போ காரு 2 வீலர்லாம் கிடையாது, நடந்தே வந்திருக்காரு. ரொம்ப டயர்டானதுனால வழியில் ஒரு ஊரில் ஒரு மரத்துக்கடியில் ரெஸ்ட் எடுத்தார். நம்ம சிவன் பார்த்தாரு, இதுதான் சமயம் அப்படின்னு போய் அவர் கனவுல போய், டேய் எனக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, சிவனே வந்து சொல்லிட்டாரே, நமக்கு வேற சிவன்னா ரொம்ப பிடிக்கும், சிவன் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கும், நம்ம வந்து ஒரு கோவில் கட்டிடுவோம், கையில் இருக்க அமௌண்ட்டை வச்சு எவன் அப்போ வீட்டு காசோ நம்ம கோவில் கட்டுவோம். கட்டிட்டாரு. அங்கே குதிரையை அனுப்பணும். போனார். ஐயையோ, கையில் இருக்க காசெல்லாம் வச்சு கோவில் கட்டிட்டோமே, இப்போ மன்னர் குதிரை கேட்பாரு, குதிரைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாரு. சிவன்கிட்ட போய் சொன்னார். சிவன் சொல்லிட்டாரு, ஏ டோன்ட் வரி, பி ஹாப்பி, நான் இருக்கேன், நீ போய் கோவில் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை ஃபுல்லாக அனுப்பி வச்சுட்டாரு. அங்கே குதிரையெல்லாம்
ஒரு நாள் முழுக்க தொழுவத்தில் கட்டி போட்டிருந்தாங்க. நைட்டு பார்த்தா அது எல்லாம் நரியா மாறி ஊழ விட ஆரம்பிச்சிருச்சு. சிவபெருமானே தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காரு. ஏன்? குதிரை வாங்கணும்னா காசு நிறைய செலவாகும், நரி அப்படி கிடையாது. அதனால குதிரைக்கு பதிலாக டூப்ளிகேட்டா நரியை கொடுத்து ஏமாத்திருக்காரு. அவருக்கே தெரிஞ்சிருக்கு பணத்தோட அருமை. அதாவது இப்படி மாணிக்கவாசகர் சிவன் மீது பக்தி கொண்டிருந்தாலும் அவரிடம் பொருள் செலவு இருந்தால்தான் அவரால் தான் ஆன்மீக நெறியை வளர்க்க முடியும், கோவில் கட்டி இருக்க முடியும். இந்தியாவை ஆன்மீக நெறியில மேம்படுத்தின வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை அந்த விவேகானந்தர் பாறை, கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்கு அவர் போகணும். கரையில இருந்து கடலுக்கு போகணும், எப்படி போறது சரின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற கப்பல் ஓட்டுறவனை கூப்பிட்டு கேட்டாரு. உடனே அவன் கேட்டான், காசு வச்சிருக்கீங்களா? இருக்குன்னா சொல்லுங்க, கூப்பிட்டு போறேன், இல்லைன்னா நீச்சல் அடிச்சா போங்கன்ட்டு போயிட்டான். பார்த்தார் இவர், ஐயையோ நம்ம கிட்ட காசு இல்லையே, என்ன பண்றது, நீந்தியே கரையை கடந்துருவோம், நீச்சல் அடிச்சே பாறைக்கு போயிட்டாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு காசோட அருமை. பணம் இருந்தால்தான் நம்மளால எந்த செயலையும் செய்ய முடியும்னு அப்போ உணர்ந்தார் அவர். அதே மாதிரி உலக சமய மாநாடு, சிக்காகோவில் நடந்த உலக சமய மாநாட்டுக்கு அவர் போகணும். அவருக்கு அப்படி போகிறதுக்கு உதவிகளை செய்தது யார்? அமெரிக்காவுக்கு சிக்காகோவுக்கு போகணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. விவேகானந்தர் செல்வந்தர் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் துறவற வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பொருள் கிடையாது. அதுக்காக விஜயபாஸ்கர மன்னன் அவருக்கு உதவி செய்து அவரோட உதவியில தான் சிக்காகோ மாநாடுக்கு போனாரு, உலக சமய மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிட்டு இருக்கோம். பொருள் இல்லைன்னா அவரால் போயிருக்க முடியுமா? முடியாது, 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 நிச்சயமாக முடியாது. செல்வத்துள் செல்வம், அச்செல்வம், திருமதி செல்வம்லாம் சொல்லக்கூடாது. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், செவி செல்வம் ஒத்துக்கிறேன் நான். ஆனா அந்த செவி செல்வம், காது கேட்கணும் அப்படின்னா சாப்பாடு வேணும். சாப்பாடு இருந்தாதான் காது கேட்கும். சாப்பாடு வேணும்னா அதுக்கு பொருள் வேணும். சாப்பிட்டுட்டு போனாதான் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து பாடத்தை கேட்க முடியும். இப்படி எந்த வகையிலானும் செல்வம் இல்லைன்னா கல்வி கிடைக்காது. கல்வி முக்கியம் முக்கியம் முக்கியம். ஆனால் காசு இருந்தாதான் கல்வியே கிடைக்கும். இன்னைக்கு பணம் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. எனவே செல்வமே என்று தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காசு 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 பேச்சை நிப்பாட்டதுக்கு பிரியமே வரமாட்டேங்க அவங்க அந்த அம்மாவுக்கு. இப்படித்தான் ஒரு டாக்டர் வீட்டுக்கு ஒரு பையன் போயிருந்தான். டாக்டரை தேடி உங்களை தான் தேடி வந்திருக்கேன்னு டாக்டர்கிட்ட சொல்கிறான். டாக்டர் கேட்காரு, என்னப்பா பிரச்சனை, எங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஒரே பிரச்சனை தான் டாக்டர் அப்படின்னா. என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அவன் சொன்னான், நான் செத்துட்டேங்கன்னா. என்னடா நான் செத்துட்டேங்கண்ணே, உயிரோடு வந்திருக்கானே, என்ன இப்படி பேசுதான் அப்படின்னு டாக்டருக்கு ஒரு குழப்பமே ஆகிட்டுது. ஒன்று, டேய் நான் அந்த சேரில் உட்காந்துருக்கேன், நீ இந்த சேரில் உட்காந்துருக்க, ரெண்டு பேரும் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அது உனக்கு தெரியுதா அப்படின்னாரு. ஏன் நல்லா தெரியுதே, நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்குது என்னுடைய ஆவிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. இவர் பார்த்தாரு, என்னடா நம்மளே இங்கே சும்மா இருக்கணும் குழப்பிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இவர் முடியும் முழிக்காரு. சரி ஆவி தானே, செத்தாச்சின்னு சொன்னால் செத்த பிரேயத்துலேருந்து ரத்தம் வராது, உயிரோடு இருந்தால் ரத்தம் வரும்ல. ஆமாம், நீ உயிரோடு இருக்கியா செத்து போனேன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அவனுடைய விரலை எடுத்து ஊசி வச்சு ஒரு குத்துனார். டக்குன்னு ரத்தம் வந்தது. டாக்டர் சொன்னார், ரத்தம் வந்துட்டுது, நீ சாகர, உயிரோடு தான் இருக்க அப்படின்னார். அவன் சொன்னான், ஏ அம்மா, செத்த பிரேயத்திலே ரத்தத்தை வரவழைச்சிட்டீங்களே, நீங்கள் திறமையான டாக்டர் தான் அப்படின்னா. அதை மாதிரி இவங்க 4 பேரும் நம்ம எல்லாத்தையும் குழப்பிட்டு போயிருக்காங்க. நான் இப்போ என்ன தீர்ப்பு சொல்கிறது எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்க. இப்போ
இது கௌரவர் பாண்டவர் யுத்தம் வந்து மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்தது. அந்த 18 நாள் யுத்தத்திலையும் இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா தீர்ப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்களா, கௌரவர்களும் சரி பாண்டவர்களும் சரி, கௌரவர்கள் நல்ல படித்தவர்கள், வில்வித்தை, நல்ல வேதங்கள், எல்லா கலைகளையும் கற்றவர்கள். அதே மாதிரி ராஜ்யம், ஏகப்பட்ட பணம். அதே மாதிரி பாண்டவர்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, எல்லா வித்தைகளையும் கற்றுருக்காங்க. யார் மூலமாக? துரோணாச்சாரியார் பீஸ்வர் மூலமாக நல்ல கல்வியும் கற்றுருக்காங்க, பணமும் இருக்குது. இந்த 2 பேருக்கும் யுத்தம் 18 நாள் யுத்தம் நடக்கு. அந்த யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருது. வெற்றி கிடைச்ச உடனே பாண்டவர்களுடைய தர்மருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்கு. மகுடம்லாம் சூட்டுறார். யார்? கண்ணன். கண்ணபுரான் வந்து மகுடம்லாம் சுட்டி எல்லாம் இது பண்ணுறார். அப்போ கண்ணன் வந்து இவ்வளோ நாள் கூடவே இருந்து யுத்தத்தெல்லாம் முடிஞ்ச உடனே நான் போயிட்டு வரப்பான்னு எல்லாத்துலேயும் தர்மர்கிட்ட அர்ஜுனன்கிட்ட எல்லாத்துலேயும் சொல்கிறார். சொல்லும்போது ஒரே ஒரு ஆளை மட்டும் அப்படி தேடுறாரு. அந்த ஓரமாக உட்கார்ந்தா குந்தி தேவி அம்மா. அந்த குந்தி தேவி கண்ணனுக்கு அத்தை. அத்தை, நான் போயிட்டு வரேன், நான் துவாரகைக்கு போகணும், அதனால் நான் போயிட்டு வரேன்னு சொல்லதுக்காக போகிறார். குந்தி தேவி சொல்கிறா, நான் போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படிங்கிறா. என்ன வரம் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறா, நான் வந்து எந்நேரம் துன்பத்தோடு இருக்கணும், எந்நேரம் கஷ்டத்தோடவே இருக்கணும், இன்னல்களை நான் நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி குந்தி தேவி சொல்கிறான். சொன்ன உடனே கண்ணனுக்கு ஒரே இது, ஆஹா என்ன சொல்லுதுன்னு புரிய மாட்டேங்குது கண்ணனுக்கு. அத்தை, அஸ்தினாபுரத்தில் வந்து அது அஸ்திபுரமாக அவங்க கைக்கு வந்திருக்குது. தர்மனுக்கு மகுடாபிஷேகம் செஞ்சாச்சு. நான் புறப்படுற நேரத்தில் வந்து என்கிட்ட இப்படி ஒரு வரத்தை கேட்கியே, நீ பட்ட துயரங்கள்லாம் போதாதா? இன்னும் நீ துயரம் படணுமா? நீ பிறந்த வீட்டில் பட்ட துயரம் காணாதா? நீ விரும்பாத போது தாயானாயே, கர்ணனை பெற்றாளா, நீ விரும்பாத போது தாயானாயே, அது உனக்கு காணாதா? அந்த துன்பம் போதாதா? பாண்டுவை பிரிந்தாயம்மா, அந்த பாண்டுவை பிரிந்தபோது பட்ட துயரம் உனக்கு காணாதா? 5 பிள்ளைகளும் இறந்து விடுவார்களே என்று அஞ்சினாயே, அந்த துயரம் உனக்கு போராதா? கெட்ட பிள்ளை இல்லாமல் நல்ல பிள்ளையாக பிறந்து நல்ல பிள்ளையாக வளர்ந்தார்களே, வளர்ந்து உன்னை ஆளாக்கிறார்களே, அது உனக்கு போராதா? இப்படி நீ பிச்சை எடுத்து திரிந்தாயே, காட்டில் அலைந்தாயே, இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை எல்லாம் நீ அனுபவித்து விட்டு இன்னும் கஷ்டம் வேண்டும், கஷ்டம் வேண்டும், துன்பம் வேண்டும் என்று சொல்லுகின்றாயே, ஏனம்மா சொல் அப்படின்னு கேட்குறான் கண்ணன். அவ சொல்றா, கஷ்டப்படாவிட்டால் கஷ்டமே கஷ்டப்பட்டு விடும், கஷ்டப்படாவிட்டால் கஷ்டமே கஷ்டப்பட்டு விடும். கண்ணா, நான் உன்னை எந்த நாளும் உன்னை நினைக்க வேண்டும். நினைக்க வேண்டும் என்றால் அந்த உன்னை நினைத்தால்தான் அந்த துன்பம் இருக்கும்போது தான் உன்னை நான் நினைக்க தெரியும். அதனால தான் அந்த துன்பமும் கஷ்டமும் எனக்கு வேண்டும் என்று நான் கூறுகிறேன் என்று சொன்னார். அந்த அப்போ அவர் சரி நீ நினைக்கிறது சரிதான்னு சொல்லி அந்த மகாபாரத போருக்கு உதவி செஞ்சது யாரு? செல்வம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கல்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மகாபாரத போருக்கு கிருஷ்ணரே நின்று அதை வழி நடத்தினார். அந்த இறைவனே நின்று வழி நடத்தி இருக்கின்றார். என்ன கொடுப்பான், எதை கொடுப்பான் என்றிவர்கள் என்னும் முன்னே தன்னை கொடுப்பான்
தன் உயிரை தான் கொடுப்பான் தயாநிதியே. வேங்கனாயா கர்ணங்கிட்ட, எப்பா கிருஷ்ணன் போய் நிற்கிறான் கர்ணங்கிட்ட, கிருஷ்ணா உன்னுடைய தானத்தை எனக்கு தானத்தையும் தா, தானத்தினால் ஏற்படுகின்ற பலனையும் அந்த புண்ணியத்தையும் எனக்கு தா என்று அந்த இறைவனாகிய கிருஷ்ணன் யாரிடம்? கர்ணனிடம் போய் நிற்கின்றார். இறைவனே கையேந்து நிலை. யார்? எதுக்காக? அந்த புண்ணியம் என்ற செல்வத்திற்காக இறைவனே கையேந்தி நிற்கின்றார். கொடுக்கின்ற கை, கர்ணனுடைய கை மேலோங்கி நிற்கின்றது. அந்த தெய்வத்தினுடைய கை, கிருஷ்ணனுடைய கை கீழ் நோக்கி இருக்கின்றது. அவன் கொடையாக வாங்கிவிட்டான், அந்த செல்வத்தை நன்கொடையாக வாங்கிவிட்டான். இப்படித்தான். இது எதுக்காக சொல்றேன்னா, செல்வத்துக்கும் கல்விக்கும் கற்றவர்கள், கல்வி கற்றவர்கள் 2 பேருமே சண்டை போடுதான். அது மாதிரி இவங்க 4 பேர் இங்கே உட்கார்ந்து சண்டை போட்டு நம்மளை ஒரு குழப்பிட்டாங்க. இப்படிதான் வாரணாசியில் ஒரு பெரிய மகான் அந்த காலத்தில் இருந்தார். அந்த வாரணாசியில் உள்ள மகான் பெரிய பள்ளிக்கூடங்கள், வேத பாடசாலைகள் எல்லாம் ஜனங்கள் என்னென்ன கல்வி கற்க வேண்டுமோ அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக ஒரு மனமே ஏற்பட்டிருந்தார். பள்ளிக்கூடங்கள்லாம் நிறைய கட்டியிருந்தார். சரி, இதுக்கெல்லாம் பணம் வேணுமே, என்ன செய்ய? என்ன பண்ணார் தெரியுமா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா, நீங்கள் கல்யாண நாள் கொண்டாடுறீங்களா, எல்லாம் நிறைய செலவு பண்ணுறீங்கள. அந்த காலத்தில் இது நடந்தது. செலவு பண்ணுறீங்கள, எனக்கு எங்கள் மடத்துக்கு வாரணாசி மடத்துக்கு 5 ரூபாய் எங்களுக்கு மணி ஆர்டராக நீங்கள் அனுப்புங்கள். நீங்கள் அனுப்புகின்ற தொகையை நான் இந்த கல்வி சேவைக்காக நாங்கள் வைத்துக்கொள்வோம் என்று அந்த மகான் சொன்னாராம். அப்போ அந்த 5 ரூபாய் அந்த மடத்துக்கு மணி ஆர்டராக குமிஞ்சுது. குமிய 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 ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த தேவியினுடைய பிரசாதம் எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. 5 ரூபா மணி ஆர்டர் வந்ததுன்னா 50 பைசா அந்த பிரசாதம் அனுப்புறதுக்கு உண்டான செலவாகுது. இதை அந்த பிரசாதங்களை அனுப்புகிற அந்த சிப்பத்தி சாமி இதுக்கு ஒரு 50 பைசா செலவாகுது, இது ஏன் அனுப்பணுமா? வேண்டாமே, நம்ம 5 ரூபாய்க்கு ரசீது மாத்திரம் அவங்களுக்கு கிழிச்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னார். எப்பா என்ன மானத்தை வாங்கிறாத, நான் ஒரு பெரிய இடத்துல இருந்து மேடையிலிருந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் பிரசாதத்தை, அம்மாளுடைய அருள் பிரசாதத்தை நீ தவறாமல் அனுப்பிவிடு. ஏனென்றால் அவர்கள் அந்த செல்வத்தை கல்விக்காக அனுப்பி வைக்கின்றார்கள். ராக்பெல்லர் எவ்வளோ பெரிய பணக்காரன். அந்த ராக்பெல்லர் ஒரு நாள் காரில் அப்படியே போய்கிட்டு இருக்கிறார். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் படுத்து அது குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கான். எங்கே? பெங்களூரில் குளிரில் நடுங்கி அப்படியே படுத்துருக்கிறான். ராக்பெல்லர் காரை ஓட்டிகிட்டு போகிறவர் அப்படியே பார்க்குறாரு. ஆஹா, எப்பேற்பட்ட இப்படி படுத்து நடுங்கிக்கிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி தன்னுடைய கோட்டை கழத்தி அந்த ஏழை கிழவனுக்கு அதை அப்படியே போர்த்துகிறார். பெரிய செல்வந்தன் அந்த ஏழைக்கு செய்வதை இறைவனுக்கு செய்ததாக நினைக்கின்றார். ஆகவே இந்த மகான் வீட்டுக்கு நான் ஒன்று இந்த டாட்டா பிர்லா சொல்லலாம், மகான் வீட்டுக்கு அந்த டாட்டா பிர்லா போயிருக்காங்க. பெரிய செக் புஸ்தகம் 100 கொண்ட புஸ்தகத்தை கொண்டு போகிறார். கொண்டு போன உடனே மகான் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன பிர்லா, என்ன எங்கே வந்தால் என்ன ஏதுன்னு அப்படி கேட்கார். சாமி, உங்களுடைய சேவைக்கு என்ன பணம் வேணுமோ நீங்கள் கேளுங்க, நான் தந்துடுறேன். இந்த செக் புக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, எப்பா பிர்லா, நீ எந்நேரம் செய்கின்ற தொண்டை, இறை தொண்டை, அந்த கல்வி தொண்டை நீ செய்து கொண்டே இரு, அதுதான் உனக்கு புண்ணியம் என்று அந்த மகான் சொல்லி முடிக்கின்றார். ஆகவே இந்த பட்டிமன்றத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டுமல்லவா? பக்தி நெறி தடை தோங்க நமக்கு வேண்டுவது செல்வமே
என்ற தீர்ப்பினை வழங்கி இந்த பட்டிமன்றத்தினை நிறைவு செய்கின்றேன். வணக்கம், நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.